படைக்கப்பட்ட பொழுது, ஏவாள் அம்மா படைக்கப்பட்ட பொழுது, அவனுடைய ஆன்மா தேவனை சார்ந்து இயங்கியது. அவனுடைய ஆன்மா எப்பொழுதும் தேவன் பேரிலே மகிழ்ச்சியாக இருந்தது. விழுந்து போன பிறகு தேவையின் பெயரிலே அது எப்படி இருக்குது? உங்களுக்கு ஒரு சேலை கொடுத்தா உங்களுக்கு என்ன வருதா? சந்தோஷம் வருது. உங்களுக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்தா என்ன வருதா? சந்தோஷம் வருது. ஆனா தேவன்ட்ட என்ன வரமாட்டேங்குது? டிலைட்னஸ் வரமாட்டேங்குது. அப்போ மனதிலே இந்த நிகழ்வு மாற்றங்கள் நடந்த பொழுது, தேவனை சார்ந்து இல்லாமல் தன்னை சார்ந்து வாழுகிற ஒரு அறிவு உருவான பொழுது, உங்களுடைய மனசாட்சி குற்ற மனசாட்சியாக மாறிவிட்டது. ஏன்? மனசாட்சி எங்கே இருக்குது? ஆவியில் இருக்குது. ஆவியோட 3 பாகங்கள் என்ன? மனசாட்சி, உள்ளுணர்வு, ஐக்கியம். மனசாட்சி, உள்ளுணர்வு, ஐக்கியம், இந்த 3க்கு சேர்த்து என்ன பேரு? ஆவி. அப்போ இந்த ஆவி யாருடைய ஆளு? தேவனுடைய ஆளு. இது நீங்கள் கல்யாணம் கட்டி புருஷனோட இருப்பீங்க. ஆனால் புருஷன் ஆளாக என்ன செய்ய மாட்டீங்க? செயல்பட மாட்டீங்க. வேலைக்கு போவீங்க, அங்கே யார் உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கமோ அவங்க ஆளா நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? செயல்பட மாட்டோம். இதான் பிரச்சனையே. நீங்கள் அரசாங்கத்திட்ட சம்பளம் வாங்குவீங்க இத்தனை மணி நேரத்துக்கு, அத்தனை மணி நேரத்துக்கு யாருக்கு உண்மையாக இருக்க மாட்டீங்க? அரசாங்கத்துக்கு உண்மையாக இருக்க மாட்டோம். தட்ஸ் அ ப்ராப்ளம். அப்போ உங்கள் மனசாட்சி என்ன செய்யும்? உங்களை குற்றப்படுத்தும். அப்போ ஏதேன் தோட்டத்தில் நிகழ்ந்தது என்ன? குற்ற மனசாட்சி உருவாக்கப்பட்டது. குற்ற மனசாட்சி உருவாக்கப்பட்டது. இதோடு தான் மனிதர்கள் வாழ்ந்தார்கள். தேவனுக்கு தெரியும் அவர்களுடைய மனசாட்சி எப்படி இருக்குது, குற்ற. ஆதலால் தேவன் நோவாவை கொண்டு தேவராஜ்யத்தை கட்டி அமைக்க வேண்டும் என்று திட்டமிடவில்லை. திருச்சபையை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி அமைக்க வேண்டும் என்று திட்டமிட்டார். ஆமென். பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அதான் இயேசு, அதான் நற்செய்தி. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு குற்ற மனசாட்சி வேலை செய்து கொண்டிருந்தது. புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாய் நீங்களும் நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது உங்க குற்ற மனசாட்சி நல் மனசாட்சியாக மாற்றப்பட்டது. ஆமென். உங்களுடைய ஆன்மா தேவையிலிருந்து தேவனுக்கு நேராக திருப்பப்பட்டது. 2 காரியம் இயேசு கிறிஸ்துவினால் நடக்கிறது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவங்க மனசு என்ன சொல்லும்? இருமாப்பா இருக்கும். எப்படி இருக்கும்? இருமாப்பா இருக்கும். எனக்கு என்ன தேவை? எனக்கு எல்லாம் நல்லா இருக்கு, நான் ஒரு பாவமும் செய்யல. அப்புறம் ஏமா சாமியை தேடுற? ஆனால் சாமியை தேடுவாங்க. அது மூஞ்ச பார்த்தீங்கனால மூஞ்சில் இடமே இருக்காது, அந்த அளவுக்கு நெஞ்சிருக்கும். அங்கே அடையாளங்களை போட்டிருக்கும். கையில் காலில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க அடையாளங்கள் இருக்கும். காலில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க அடையாளங்கள். மஞ்சள் சேலை கட்டியிருக்கிறதே உடம்பெல்லாம் மஞ்சளாவே இருக்கும். அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனசாட்சி குற்றப்படுத்தி கொண்டிருக்கும். அதை ஆத்துறதுக்கு ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சிருக்கோம். நம்ம போய் சொன்னோம்னா அதை ஏற்றுக்கிறதே இல்லை. அப்போ தேவன் உள்ளான மனிதனுக்குள் நடந்த நிகழ்வை அவர் என்ன செய்தார்? கண்டு 2 விஷயத்தை மனுஷனுக்குள்ள செய்யணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு என்ன செய்தார்? அனுப்பினார். அது யார் காலத்தில்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி. நம்ம இந்த காலத்தில் பிறந்திருக்கோம், நம்ம பாக்கியவான்கள். நமக்கெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே மனசாட்சி எப்படி ஆயிடுது? கிளியரா ஆயிடுது.
இந்த இயேசுவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் 800 கோடி மக்களுக்கும் என்ன பயிற்சி பிரச்சனை என்ன, காமன் ப்ராப்ளம் என்ன, கில்ட் கான்சயன்ஸ் அப்படின்னா குற்ற மனசாட்சி. மனசாட்சி எங்க இருக்குது? ஆவியில் இருக்குது. ஆவி எதை குற்றப்படுத்தும்? ஆன்மாவே என்ன செய்யும்? குற்றப்படுத்தும். அறிவு எங்க இருக்குது? ஆன்மால இருக்குது. எமோஷன் எங்க இருக்கு? ஆன்மால இருக்குது. விருப்பம் எங்க இருக்குது? ஆன்மால இருக்குது. ஐம்புலங்களும் எதுக்கு தகவலை அனுப்பும்? மெய்வாய் கண் மூக்கு செவி. ஐம்புலங்கள் என்னது? மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த 5 வெளியே இருந்து போட்டோ எடுத்தே என்ன செய்யும்? அனுப்பும். அனுப்பி உள்ள போனோடனே ஆவி பார்க்கும், ஹே ராஸ்கால், யூ ஆர் நான்சென்ஸ். ஏன் இந்த சோல் டிசீஸ்டா இருக்கு? எப்படி இருக்குது? டிசீஸ்டா இருக்கு. அது ரெஸ்டாவே இல்லை, ஈஸியாவே இல்லை. அது எப்படி இருக்குது? டிஸ்ஈஸா இருக்கு. ஈஸுன்னா என்னது? ஈஸியா இருக்கிறது. இப்போ ஈஸியா உட்கார்ந்து இருக்கிறதுக்கும் உங்களுக்கு எங்கனக்குள்ள ஒரு புண்ணு வந்துருச்சு, நீங்க எப்படி உட்காந்துருப்பீங்க? இப்போ இப்படி உட்காந்துருக்கும் போதே என்ன தெரியும்? சீக்கிரம் முடிக்க மாட்டாரா? என்னது இது? ஏமா இப்படி குதிக்கிற? ஒன்றும் இல்லை சார், ஏன்னா இங்கே புண்ணு இருக்குன்னு சொல்கிறதுக்கு வெக்கம். ஏன்னா எல்லாருக்கும் பம்பு இருக்குது, ஆனால் புண்ணு இல்லை. ஆனால் இந்த அம்மாவுக்கு மட்டும் என்ன இருக்குது? புண்ணு இருக்கு. அதனால அது எப்படி இருக்குது? ஈஸியாக உட்காரலாம். எப்படி இருக்கு? டிசீஸா இருக்கு. அதே மாதிரி இந்த டிசீஸ் ஆஃப் சோல் இருக்கிறவனுக்கு எதை சொன்னாலும் அவனுக்கு தப்பாவே தெரியும். ஏன்னா உள்ள எப்படி இருக்குது? தப்பா இருக்கு. ஏன் சொன்னார்கள், எதற்கு சொன்னார்கள் என்று சிந்திப்பது இல்லை. சிந்திக்கிற தன்மை எங்க இருக்குது? சோல்ல தான் இருக்கு. அப்போ இந்த இயேசுவோட ரோல் என்ன அப்படின்னா, இந்த ஆன்மா வியாதி அடைந்த மனிதனுக்கு பேரு வேதம் பாவி என்று கொடுக்கிறது. ஆன்மா வியாதிப்பட்டவனுக்கு என்ன கொடுக்குது? பாவி என்று பேர். பாவி என்று கொடுக்குது. அந்த ஆன்மா எப்படி இருக்கும்? டிஸ்டர்ப்டாவே இருக்கும். ஆவி என்ன செய்யும்? பேசாம கிடக்கிறது இல்லையா நீ? ஏன்னா உங்கள் ஆத்துமா உங்கள் ஆவிக்கு வேலைக்காரன். soul is a servant to your spirit. இந்த சப்ஜெக்ட் புரிஞ்சாதான் கிறிஸ்தவம் என்ன செய்யும்? புரியும். உங்க சோல் டிஸ்டர்ப்டா இருந்துச்சுன்னா உங்க ஸ்பிரிட் சோலை என்ன செய்யும்? குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கும். நல் மனசாட்சி இருக்காது. வேலை செய்யும்போது தெரியாது, நீங்க தனியா இருக்கும்போது என்ன செய்யும்? தெரியும். வெளியே யாராவது அம்பிங்க, அது என்னது? பிளாஸ்டிக் சிரிப்பை. ஆமா, நீங்களாம் இப்போ ஆவிக்குறி நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. யூ ஹாவ் த ஹோலி ஸ்பிரிட். உள்ளுக்குள்ள நாத்தம், வெளியே சென்டா அப்படின்னு கண்டுபிடிச்சிருவீங்க. இருந்தாலும் அந்த நாத்தத்தை சரி பண்ணுறதான் நம்ம வேலை. அதனால் அதை என்ன சொல்லுவீங்க? ஐயோ அருமையாக சிரிச்சிங்க, உங்கள் சிரிப்பு முத்துக்கள் உதிர்ந்தது போல இருக்கிறது அப்படின்னு அந்த ஆத்மாவுக்கு எப்படி இருக்கும்? ஆறுதலா இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம பக்கமே அந்த ஆத்மா என்ன செய்யும்? திரும்பவும். இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த ஆத்மா என்ன செய்யும்? பக்கத்துல இருந்து, உங்களுக்கு முத்து போல இருக்காயா? ஏன் அப்ப நாங்க சிரிக்கிறதுலாம்? ஏம்மா நான் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? That is a spirit minded. ஓகே, இப்போ இந்த 800 கோடி பேருக்கும் சோல் எப்படி இருக்குது? இஸ் அஃப்கோர்ஸ் 400 கோடி பேர் நினைஞ்சிட்டாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கும் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இந்த இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொண்டவுடன் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்தினார், என்னுடைய தண்டனையை அவர் என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். நான் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்திலே அவர் தண்டிக்கப்பட்டார், நான் ரத்தம் சிந்த வேண்டிய இடத்திலே அவர் ரத்தம் சிந்தினார். அதனால நான் செலுத்தப்பட வேண்டிய ஃபைன் அவர் செலுத்திவிட்டார் என்று உங்கள் ஆன்மா அறியும் பொழுது, எப்படி உங்க ஆன்மா அறியும்? எப்படி உங்க ஆன்மா அறியும்?
யாராவது சொல்லும்போது தான் என்ன செய்யும்? அறியும். காது வலி என்ன செய்யாது? உள்ள போகும். இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், வாய் வெளியே போதா காது வெளியே போதா? காது வழியா போகுது. நல்லது, அது தெரிஞ்சிருச்சு. நீங்களாம் நல்ல கிறிஸ்தவர்கள். அப்போ இந்த காது வலியை உள்ளே போய் டெம்பரல் லோப் வழியை போன உடனே ஆன்மா என்ன செய்யுது? நமக்கு இது பிடிக்குதா ஆராய்ச்சி பண்ணும். இது நம்ம குல வழக்கத்துக்கு சரியா? அருமா இவங்க குளம் 10 தலைமுறை தெரியாது, இவங்க குளமா. அடுத்து கோத்திரம், இவன் சொன்னது யாரு? அந்த அப்பவும் சொன்னான் பாருங்க இஸ்ரவேலன், அதை இவங்க பிடிச்சிக்கிட்டே நினைச்சுறாங்க அலையிறாங்க. அப்புறம் இது நம்ம ஒரு பழக்க வழக்கம், போனோமா 2 ஊதுவத்தி கொளுத்துனோமா 2 சூடத்தை போட்டோமா நமக்கு வேலை முடிஞ்சுது. இவங்க என்ன சொல்றாங்கன்னே நமக்கு விளங்கவே மாட்டேக்கி. அப்போ நம்ம எவ்வளோ உன்னதத்தில் இருக்கோம்னு பாருங்க. நமக்கெல்லாம் விளங்குது பாருங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு விளங்கலை பாருங்க, இப்போ விளங்குது பாருங்க. அப்போ நம்ம விளங்காத இடத்துல இருந்து விளங்குற இடத்துக்கு வந்துட்டோம். எவனுக்காவது ஆவி ஆன்மா சர்றன்னு தெரியுமா? தெரியாது. நமக்கு தெரியுது பாருங்க. உங்களுக்கு சொல்லி கொடுக்க. நீங்கள் யார்? மேன்மையான ஆள். சர்ச்சில் வரணும் ஒருத்தர் கூப்பிட்டேப்பா ஆவியோட பாகங்கள் என்னென்னா, சும்மாறா பேண்ட்டும் சட்டையும் காணோம்னு நான் காலையில் ஒரு நாள் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆவியோட பாகமா? அங்கே என் 2 வீலர் பார்ட்ஸை எவனோ ஒருத்தன் கலட்டிட்டு போயிட்டான், அதை தேடிக்கிட்டு இருக்கேன் போடா அப்படின்றான். ஏன்னா அவனுக்கு அதை பற்றி தெரியாது, அறிவிக்கப்படலை. உங்களுக்கு என்ன செய்யுது? அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அறிவிக்கப்பட்ட உடனே உங்கள் ஆன்மா எப்படி வருது? ரெஸ்ட்டுக்கு வருது. யூ ஆர் ஜஸ்டிஃபைடு. ஜஸ்டிஃபைடுனா என்ன? நீதிமான் ஆக்கப்பட்டீர்கள். இதைத்தான் ரோமர் 4:25 நாம் பார்க்குறோம். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது உங்களுக்கு ஒரு காரியம் நடந்தது. என்ன காரியம்? நீங்கள் நீதிமான் என்று பரலோக பிதாவினால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால பிதா பரிசுத்த ஆவியின் மூலமாக இந்த வானமண்டல சேனைகளுக்கும் அந்தகார லோகாதிபதிகளுக்கும் டிக்ளேர் பண்ணுகிறார். ஆமென். ஏன் அவங்களுக்கு டிக்ளேர் பண்ணோம்? அந்த கோமாளிகளும் இந்த கோமாளியும் செஞ்ச தப்பு ஒரே. 2 பேர். அவங்களுக்கு நியாய தீர்ப்பு வேற, அவங்களுக்கு நியாய தீர்ப்பு. நமக்கு என்னது? கிருபை. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் மனுக்குலத்தை மீட்டு தன்னோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார். ஏனென்றால் அவர் தனக்குத்தானே செய்து கொண்ட உருவம் தான் நீங்களும் நானும். உங்கள் உருவமும் என்னுடைய உருவமும் யார் உருவம்? சாமி தனக்கு ஒரு உருவம் செய்தார், அதுதான் மனிதன். ஆமென். இது நீங்கள் விளங்கிக் கொள்ளும் பொழுதுதான் உங்கள் மேன்மை புரியும். இது புரியாதனாலதான் மூக்கில் ஒரு ஓட்டையை போடு, காதில் 2 ஓட்டையை போடு, கையில் காலில் என்னத்தையாவது என்ன படம் வரைஞ்சி விட்டுரு. முதுகுலாம் படம் வரையறான் பாருங்க. ஒரு அம்மா ட்ரெஸ்ஸே போடாமல் அந்த அதே என்ன ஆயிடுச்சு படமா? அது பெருமை. நான் நினச்சிக்கிட்டேன் வீட்டுக்காரனுக்கு என்ன இல்லை, ட்ரெஸ் வாங்குற செலவு மிச்சம். குளிச்சுட்டு அப்படி பேரலாம் பாருங்க. அப்போ அவர் டிக்ளேர் பண்ணுகிறார், நீங்கள் நீதிமான் என்று. யாருக்கு? வானமண்டல சேனைகளுக்கு. ஏன்னு முழுசா கேட்கும்போது புரியும், ஒன்று ஒன்றா சொல்கிறேன். டிக்ளரிங். ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் நீதிமான் என்று டிக்ளேர் பண்ணப்படுறான். அவன் டிக்ளேர் பண்ணப்பட்ட உடனே அவன் மனசாட்சி என்ன சொல்லுது? ஆன்மாட்ட போய், ஏன்னா மனசாட்சி யாரோட ஆளு? சாமியோட ஆளு. ஆன்மா தனியா நிற்கும், அதுதான் நம்ம. ஆவியில சொல்லுவார் ஆண்டவர், டிக்ளேர் டு த ஸ்பிரிட், டிக்ளேர் டு த ஸ்பிரிட் ஆஃப் மேன், ஸ்பிரிட் ஆஃப் ஏஞ்சல்ஸ், ஃபாலன் ஏஞ்சல்ஸ். உடனே நம்ம ஆன்மா சொல்லு, நான் நீதிமானா? எப்படி நீதிமான்? ஆவி உங்களை குற்ற மனசாட்சி இல்லாமல் நல் மனசாட்சியாக முதல்ல மாறும்.
அதை விளங்காமலே உங்கள் ஆன்மா ரெஸ்ட்டில் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் என்ன செய்யும், நீங்கள் வளர வளர உங்கள் ஆன்மா விளங்கிக்கிறோம். அதுக்கு தான் ஆலயத்துக்கு என்ன செய்யணும், சர்ச்சுக்கு வரீங்க. எதை? இந்த ஆன்மாவை மெச்சூரிட்டி அடைய வைக்க. நீங்கள் வர வர தான் உங்களுக்கு போதிக்க தான் நீங்கள் தேவனை அறிகிற அறிவுக்கு எதிராக மேட்டுமே கொள்ள மாட்டீர்கள். உங்களுக்கு என்ன அளவுக்கு அறிஞ்சா உங்கள் கான்சியன்ஸ் நல் கான்சியன்ஸ் குட் கான்சியன்ஸாக இருக்கும், நல் மனசாட்சியாக இருக்குமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அறிவை கொடுப்பார். நானும் உங்களை மாதிரி இருந்தேன். இப்போ என்னை எதுக்கு வர வச்சுருக்காரு? எந்த லெவலுக்கு? டு ஒர்க் ஃபார் காட். இந்த ஸ்டாண்டுக்கு என்ன செய்கிறார்? வர வச்சிருக்காரு. எப்படி வர வச்சிருக்காரு? இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்து நினைஞ்சிருக்காரு, வர வச்சிருக்கிறார். இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வளர்ச்சி. முதலாவது அவனுக்குள்ள நடப்பது ஜஸ்டிஃபிகேஷன். என்னஃபிகேஷன்? ஜஸ்டிஃபிகேஷன். அப்படின்னா எப்பா கோயில்பட்டியில் இன்னும் தெருவில் இருக்கிற இந்த ஸ்கூலில் வேலை பார்க்குற இந்த பிரின்சிபலு நீதிமான் அப்படின்னு சொல்லி வானமண்டல சேனை, அந்தகாரம், லோகாதிபதி, அதிகாரம், துரைத்தனம் எல்லாருக்கும் சொல்லி டிக்ளேர் பண்ணிடுவார். ரெண்டாவது டிக்ளேர் பண்ணி விட்டு சும்மா விடுறதில்ல. இப்போ உங்கள் மனசாட்சி எப்படி ஆயிடுச்சு? நல் மனசாட்சி ஆயிடுச்சு. ரெண்டாவது உங்களை சாங்டிஃபிகேஷன் பண்ணுவார். சாங்டிஃபிகேஷன் மீன்ஸ் தேவன் தனக்குன்னு செஞ்ச உருவம் தான் நீங்கள். அந்த உருவத்தை அவமானமாக, அந்த உருவத்தை இன்னொரு உருவத்தோட கம்பேர் பண்ணி, அந்த உருவத்தை இதெல்லாம் ஒரு உடம்பா அப்படிலாம் பல முறை நீங்கள் வாயில் இணைஞ்சிருப்பீங்க, அதை சொல்லியிருப்பீங்க. அந்த சாங்டிஃபிகேஷனை கொடுப்பார். ஹே, யூ ஆர் நவ் begins to grow as the image of God. இத உங்க ஆவியில் என்ன செய்வார்? வைப்பார். உங்க உள்ளுணர்வு சொல்லும், ஏய், you are image of God. You are begins to grow as the image of God. இந்த ரெண்டு வேலை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும். நம்பணுன்னு நீங்கள் யார்? ஜஸ்டிஃபிகேஷன், நீதிமான். நீதிமான் ஆன உடனே, அந்த டிக்ளரேஷன் ஆன உடனே ரோமர் 5:1 பிதா உங்களை, ஏய் தம்பி, உன் பாவத்தெல்லாம் நான் என்ன செய்துட்டேன்? மறந்துட்டேன், மன்னிச்சிட்டேன். உன் சந்ததி செஞ்ச பாவம், உங்கள் அப்பன், பாட்டன், தாத்தன், பூட்டன், கரண், சரண், சரண், எல்லாம் பறை எல்லா பாவத்தையும் நான் என்ன செய்துட்டேன்? மறந்துட்டேன், மன்னிச்சிட்டேன். இப்போ நீ நான் என்ன செய்யலாம்? ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் பேசின மாதிரி என்ன செய்யலாம்? பேசலாம். There is no harm, no hindrance between you and me. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒப்புரவாக்கப்பட்டோம். பிதா நம்ம மீது அன்பாத்தான் இருந்தார். ஆனா நம்ம மண்டையில என்ன ஆயிடுச்சு? குழப்பம் வந்துருச்சு, கன்ஃபியூஷன் வந்துருச்சு. சாமி போனா என்ன ஏத்துக்கிட்டு வர்றோம், சர்ச்சுக்கு போனா என்ன ஏத்துக்கிறோமோ? சர்ச்சு யாருனாலும் ஏத்துக்கிறோம். இன்னைக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் கிறிஸ்டியன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் சர்ச் இஸ் எ பப்ளிக் பிளேஸ். 5 புருஷன் வச்சுருக்கிறவன் வரலாம், 5 பொண்டாட்டி வச்சுருக்கிறவன் வரலாம், குடிகாரம் வரலாம், தண்ணி அடிக்கிறவன் வரலாம், திருடம் வரலாம். வந்தாமல் வேற மனுஷனா மாறுவான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அவன் வரணும். இப்போ இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் போடுற ட்ரெஸ்ஸு, இவங்கெல்லாம் போடுற ஒரு 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 வெளி பிரகாரத்தை பார்த்தா அவன் வரவே என்ன செய்யறான்? பயப்படுறான். So Father God
5:1 வாசிங்க. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்படின்னா ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு உங்களுடைய இன்ட்யூஷன்ல யூ ஆர் மை இமேஜ், அந்த இது என்ன ஆகும்? க்ரோ ஆக ஆரம்பிக்கும். சரி, ஜஸ்டிஃபிகேஷன், சாங்டிஃபிகேஷன், அப்புறம் குளோரிஃபிகேஷன். என்ன ஃபிகேஷன்? குளோரிஃபிகேஷன். மூணாவது குளோரிஃபிகேஷன். இந்த ஜஸ்டிஃபிகேஷன், சாங்டிஃபிகேஷன் வந்த உடனே தேவன் உங்களை எதுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துவார்னா, டு ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பிரின்ஸ் ஆஃப் ஏர். யாரு யாருக்கு முன்னாடி நிறுத்துவாங்களா? பிரின்ஸ் ஆஃப் ஏர். ஏன் நல்ல ஆளுக்கு முன்னாடி நிறுத்த முடியாதா? நிறுத்தக்கூடாதா? டிக்ளேர் யாருக்கு பண்ணாரு? அந்தகார லோகாதிபதிக்கு பண்ணார்ல. ஆமா. இப்ப அது ப்ரூஃப் பண்ணும்ல. அதனால உங்களை என்ன பண்ணுவாரு? சாங்டிஃபிகேஷன், ஜஸ்டிஃபிகேஷனுக்கு வந்த உடனே உங்களை பிரின்ஸ் ஆஃப் யாருக்கு முன்னாடி நிறுத்துவார்? உங்களை சாட்டனோட அட்டாக்ஸுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி விடுவார். ரெண்டையும் கொடுத்துட்டேன், இப்போ என்ன பண்ணி பார், அட்டாக் பண்ணி பார். இந்த அட்டாக் பண்ணி பார்க்கும்போது சுற்றி வெளியரங்கம் எல்லாரும் என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. அந்த பார்க்கும்போது அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு உங்கள் ஆன்மா திருப்பி என்ன செய்யும்? பதறும். அப்போ ஹோலி ஸ்பிரிட் உள்ள இருந்து சொல்லுவார், ஏய், யூ ஹாவ் அ கிளியர் கான்சைன்ஸ். உங்களுக்கு நல் மனசாட்சி வந்திருக்கிறது என்பதை நிரூபணம் பப்ளிக்காக பண்ணுறதுக்கு தான் உங்களை எங்கே கொண்டு வைக்கிறாரு? டு ஸ்டாண்ட் இன். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஏன்னா நீங்க முன்னாடி இந்த பிரின்ஸ் ஆஃப் ஏர் சொன்னதான் நீங்க என்ன கேட்டீங்க. இப்ப பிரின்ஸ் ஆஃப் பீஸ் வந்திருக்கிறாரு, நீங்க ஏற்றுக்கொண்டீங்க. இப்ப பிரின்ஸ் ஆஃப் ஏர் சொன்னதை கேட்குறீங்களா இல்லையான்னு என்ன செய்யணும்? டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், நிரூபிக்கணும். நாட் ஓன்லி டெஸ்ட், டு ப்ரூஃப். உங்களுக்கு ஒரு அட்ரஸ் ப்ரூஃபு, ஐடி ப்ரூஃப் மாதிரி உங்களை என்ன செய்யணும்? நிரூபிக்கணும். அப்போ அந்த பிரின்ஸ் ஆஃப் ஏர் வரும்போது முன்னாடி உங்ககிட்ட அது வேலை செய்யும், இப்போ அதை என்ன செய்ய முடியாது? வேலை செய்ய முடியாது. நீங்கள் அதை ரெசிஸ்ட் பண்ணுவீங்க. ஆமென். வரும், நீங்கள் ரெசிஸ்ட் பண்ணுவீங்க. 2 தடவை விழுவீங்க, 3ஆவது தடவை எந்திரிச்சு என்ன செய்வீங்க? ரெசிஸ்ட் பண்ணுவோம். அப்படின்னா ஒருத்தனுக்கு பிடிக்காம மனைவியானா அவ மூஞ்ச எப்படி வச்சிருப்பா? திருப்பி வச்சிருப்பா. அத மாதிரி முன்னாடி நீங்க அவனுக்கு என்ன ஆயிருந்தீங்க? மனைவியா இருந்தோம். அவன் வந்தாலே மேக்கப் போட்டு ஜீன்னு இருப்பியா. இப்போ அவன் வரும்போது எப்படி இருப்பியா? ஏன்னா ஹஸ்பண்ட் சேஞ்ச். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அது இருக்குது, அது சொன்னால் நேரம் ஆயிரும். பவுல் எழுதியிருக்கிறாரு, எங்கே எழுதியிருக்கிறாரு? 7 ரோமர் 7 எழுதியிருக்கிறாரு. யூதனுக்கு எழுதும்போது அவனுக்கு கல்யாணம்னா ஒரு கவனன்ட்டு. நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணுறீங்களோ அவனுடைய வார்த்தைக்கு என்ன செஞ்சுருக்கணும்? நீங்கள் கீழ்ப்படிஞ்சு இருக்கணும். அந்த கணவன் செத்து போயிட்டான் அப்படின்னா அவன் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லை, அவன் வந்து ஃப்ரீ ஆகிட்டீங்க. சரியா? அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் சரீரத்தை நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்தீங்க, உங்கள் சரீரம் என்ன ஆயிடுச்சு? இப்போ செத்து போயிடுச்சு. இப்போ இன்னொரு சரீரம் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? புது சிருஷ்டியை கொடுத்துட்டாரு. ஏன்னா அதனால் நீங்கள் வந்து அந்த இதுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சா போதும் அப்படிங்கிறத அவர் என்ன செய்கிறாரு? விளக்குறாரு.
இந்த மாதிரி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நியாய பிரமாணங்கிறது என்னது? ஒரு புருஷன். கிருபையின் பிரமாணங்கிறது என்னது? இன்னொரு புருஷன். நியாய பிரமாணத்தை முதல்ல கல்யாணம் கட்டிட்டீங்க, நியாய பிரமாணம் இப்போ செத்து போச்சு. ஏன்? ரோமர் 10:4 படி ஆண்டவர் இயேசு அந்த நியாய பிரமாணத்துக்கு முடிவாக வந்து விட்டார். அப்போ முடிவுன்னா என்னது? மரணம். முடிவு என்னது? மரணம். எவர் லாஸ்டிங் கிங்டம் இஸ் அ மரணம். எவர் லாஸ்டிங் லைஃப் இஸ் எண்ட் இஸ் டெத். அவங்களுக்கு நம்ம யாரு? எட்டர்னல் லைஃப் பீப்புள். we have a death as a starting point to another life, eternal life. ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுல இருக்கா? 7 வாசிங்க. சடச்சடன்னு வாசிங்க. அது எப்படி என்றால், புருஷனை உடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாயிருக்கிறாள். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எண்ணப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. அப்படின்னா நியாய பிரமாணம் இருக்கும்போது எப்படா கிருபையின் பிரமாணத்தை பேசுற அப்படின்னு யூதர்கள் என்ன செய்யறான்? கேட்குறான். அவர் சொல்லுவாரு, கிறிஸ்து நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டு கீழ்பட்டவராக தான்ப்பா வந்தார். வந்து அந்த நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி என்ன பண்ணிட்டாரு? செத்து போயிட்டாரு. இப்போ செத்து போனவொன்னே நீ என்ன ஆகிட்ட? நீ நியாய பிரமாணத்துக்கு விடுதலை ஆகிட்ட. இப்போ அவர் உயிரோடு வந்து கிருபையின் பிரமாணத்தை என்ன செய்கிறாரு? கொடுத்துட்டாரு. இப்போ கிருபையின் பிரமாணத்தை 2வதா இணைஞ்சுக்கோ, கல்யாணம் பண்ணிக்கோ. You are delivered from the law. You are married to grace. அப்போ ஜஸ்டிஃபிகேஷன் சாங்டிஃபிகேஷன் ரெண்டும் நடந்த உடனே உங்களை கொண்டு போய் எங்கே நிறுத்துறாரு? பிரின்ஸ் ஆஃப் ஏர்கிட்ட கொண்டு போய் நிறுத்துறாரு. பிரின்ஸ் ஆஃப் ஏரால் என்ன செய்ய முடியல? உங்களை ஆட்டுவிக்க முடியல. உங்களுக்கு என்ன வருது? கோபம் வருது. என்ன வருது? தூக்கம் வரமாட்டேங்க, ரெஸ்ட்லெஸ் ஆயிடுறீங்க. ஒரு சும்மா பாவம் செஞ்ச உடனே நீங்கள் எப்படி ஆயிடுறீங்க? அப்படின்னு ஆயிடுறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜஸ்டிஃபிகேஷன் வேலை செய்யுது, சாங்டிஃபிகேஷன் வேலை செய்யுது. நீ பிசாசு என்ன சொல்றான்? நீ தேவனுடைய பிள்ளை இல்லை. ஏன் இல்லை? நீ பாவத்தில் என்ன ஆயிட்ட? விழுந்துட்ட. டேய், நான் விரும்பி விழலடா. முன்னாடி எப்படி விழுந்தேன்? இப்போ எப்படி விழுறேன்? விரும்பாம விழுறேன். அதனால எரிஞ்சு கையை காலம் எரிஞ்சுக்கிடுவேன், தொடச்சிக்குவேன். ஏன்னா உள்ள என்ன வேலை செய்யுது? நல் மனசாட்சி வேலை செய்யுது. நல் மனசாட்சியை பிசாசு மாற்ற முடியுமா? முடியாது. அவன் வேணா பாடியில் வந்து எதையாவது ஒன்றை காமிச்சு உங்கள் ஐம்புலன்கள் வழியாக உங்கள் ஆன்மாக்குள்ளே நுழைஞ்சி ஏதாவது சில்லண்டி வேலையை செய்யலாம். செஞ்ச உடனே யார் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவா? இன்ட்யூஷன் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவா. ஏய், you are man of God, you are child of God, hey, you are to work for the Lord அப்படின்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு தான் அவர் எங்கே கொண்டு விடுறாரு? பிரின்ஸ் ஆஃப் ஏர். அடுத்தது எங்கே கொண்டு விடுவார்? த பேட்டர்ன் ஆஃப் வேர்ல்டு. உலகத்தின் விதிமுறைகள். அதான் 1 யோவான் 2:16. இந்த ஜஸ்டிஃபிகேஷனும் சாங்டிஃபிகேஷனும் இல்லாமல் இதெல்லாம் என்ன செய்யாது? நடக்காது. எதுக்கு கொண்டு வரணும்? அவன் தான் ஏற்கனவே அங்கே தானே இருக்கான். அவன் சொல்கிறதெல்லாம் கேட்க தானே செய்கிறான். இப்போ இவன் எங்கே வந்து போகிறான்? இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இவன் என்ன பண்ணுறான்? இயேசுவோட ஆளுன்னு சொல்லி முதல்ல ஆண்டவர் யாருக்கெல்லாம் டிக்ளேர் பண்ணார், நீதிமான் டிக்ளேர் பண்ணார்ல, அவங்கிட்ட போய் என்ன பண்ணோம்? ப்ரூஃப் பண்ணணும். நம்ம சொத்து பத்திரம் அவங்ககிட்ட இருக்கு. அவனை தட்டி நிமித்து அதை என்ன செய்யணும்? பிடிங்கிட்டு வரணும். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. பிதாவினால் உண்டாகாத ஒரு பேட்டர்ன் இருக்குது. அப்போ பிதாவினால் உண்டாக்கப்பட்ட ஒரு பேட்டர்ன் தான் ஜஸ்டிஃபிகேஷன், சாங்டிஃபிகேஷன், குளோரிஃபிகேஷன். குளோரிஃபிகேஷனுங்கிறது நீங்கள் எப்போ
தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்கு. இப்போ இது என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கம். நம்பர் 1 சர்ச், நம்பர் 2 சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் ஜஸ்டிஃபிகேஷன் அண்ட் சாங்டிஃபிகேஷன். குளோரிஃபிகேஷன் இஸ் அ சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். எங்கெங்க உங்களுக்கு புகழ் வரும்? உங்களுக்கு பப்ளிசிட்டி அதிகமானா என்ன வரும்? புகழ் வரும். அப்ப தேவனுக்கு குளோரிஃபிகேஷன் எப்படி வரும்? உங்க மூலமா தேவன் என்ன ஆகணும்? பப்ளிசிட்டி பண்ணணும். தென் ஒன்லி யூ க்ளோரி. நீங்க க்ளோரினா மகிமை மாட்சிமை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ அப்படின்னு பாடினோன்னா மகிமை இல்லை. நீங்க அவர் மகிமை உள்ளவர்னு அறிஞ்சுக்கிறீங்க. த குளோரிஃபிகேஷன் கம் த்ரூ யூ. எப்போ வரும்? முதல்ல என்ன வரணும்? ஜஸ்டிஃபிகேஷன். யூ அக்செப்ட் கிரைஸ்ட் ஜீசஸ். இன் மை பிளேஸ் த ஜீசஸ் இஸ் crucified. இன் மை டெத் ஜீசஸ் replaced my death through his death. நான் தான் இருக்கணும், எனக்கு பதிலாக அவர் என்ன பண்ணார்? ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணார் என் டெத்தை. ரெசரக்ஷனை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி இணைஞ்சிருக்காரு, வச்சிருக்காரு. நான் சாகும்போது அது எனக்கு வந்து சேரும். அப்போது நீ டெத்து வர்றதுக்கு முன்னாடி இப்போ என்ன வந்துருச்சு? சாங்டிஃபிகேஷன் வந்துருச்சு. சாங்டிஃபிகேஷன் என்ன? இமேஜ் ஆஃப் காட். யூ வில் பிகின் டு ஃபீல் யூ ஆர் அ இமேஜ் ஆஃப் காட். அந்த இது வந்த உடனே, அதனால தான் நீங்கள் செய்ய, நான் ஆலயத்துக்கு போகிறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், என்னை ஆண்டவரும் கண்டுக்கிட மாட்டேங்காங்க, சர்ச்சில் உள்ள போதவரும் கண்டுக்கிட மாட்டேங்காருன்னா உங்கள்ட்ட என்ன வந்திருக்காது? சாங்டிஃபிகேஷன் வந்திருக்காது. வித்தவுட் த சாங்டிஃபிகேஷன் யூ கேனாட் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பிரின்ஸ் ஆஃப் ஏர். தொலைச்சி தொங்க போட்டுருவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாங்டிஃபிகேஷன் இல்லாமல் போனீங்கன்னா பிச்சு பிடையில எடுத்துருவாங்க. அப்போ இமேஜ் ஆஃப் காட் உங்களுக்கு என்ன இருக்கணும்? உள்ள இருந்து ஒரு சவுண்டு கேட்கணும். அப்படி கேட்கும் போதுதான் 100 பேர் இருந்துட்டு, ஏ நீ பாவி, நீ மாம்சத்தின்படி செயல்படுகிறாய். பவுல் என்ன சொன்னாங்க கொரிந்தி சபைக்காரங்க? வாசிங்க 2 கொரிந்தியர் 10:1-2. உங்களை எப்போ அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிடாங்களோ அப்போ புரிஞ்சுக்கலாம் நீங்கள் சாங்டிஃபைடு ஆயிட்டீங்கன்னு புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையாயும் தூரத்திலே இருக்கும்போது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். எப்படி முன்னாடி இருக்கும்போது எப்படி இருக்காராம்? போன்ல பேசும்போது எப்படி செய்யறானா? வள வள கொல வளன்னு பேசாத, பதில சொல்லு, போனவை என்ன வேணும்னு முதல்ல தெளிவா சொல்லு. அப்ப நீ குழந்தை, அதனால உனக்கு என்ன வேணும்னே உனக்கு தெரியல. என்ன வேணும்னு முதல்ல ஃபிக்ஸ் பண்ணு, அதுக்கப்புறம் அதை நோக்கி பயணி. முட்டாள்தனமா என்ன வேணும்னே தெரியாம நீ எங்கிட்டு பயணிப்ப? எலிக்குட்டி மாதிரி அங்கிட்டு ஓடிக்கிட்டு கடைசி பசியில வாடி மல்லாக்கப்படுத்துக்குவோம். ஏன்னா அதுக்கு எங்க போய் எப்படி இறதாடணும்னே தெரியல. பவுல் அப்படிதான். சபையோட டெஸ்டினேஷன் என்ன? ஒரு பர்சனல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆயிட்டானா ஆகலையா, அவனை எந்த நிலைக்கு கொண்டு போகணும்னு தெரியாம தான் என்ன செய்றாங்க? பாவம் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் we are getting the grace from God. நமக்கு அது என்ன செய்யுது? புரியுது, தெரியுது, போதிக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து, எங்களை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நான் கண்டிப்பாய் இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற தைரியத்தோடு இருக்கணுமா? கண்டிப்பாய் இருக்க. எப்படி இருக்கணுமா? கண்டிப்பாய் இருக்க வேண்டும். அப்படி கண்டிப்பா உங்களுக்கு இருந்தா உங்களுக்கு என்ன வருது? எதுக்கு சொன்னாங்கன்னு என்ன செய்யறது இல்ல, கேட்கறது. மண்டையில மசாலா இல்லாம என்ன செய்யுது? அந்த டிசீஸ்டு சோல் என்ன செய்யுது? யோசிக்குது. அத மாதிரிதான் கொரிந்து சபையில யோசிக்குது. அவர் சொல்றாரு, நீ மாம்சத்துக்குரியன்னு நினைக்கிற, மாம்சத்துக்குரிய உன்னையே நான் வந்து சந்திச்சு உனக்கு ஜஸ்டிஃபிகேஷன்னா என்னன்னு தெரியாது உனக்கு போதிச்சு
உனக்கு சாங்டிஃபிகேஷன்னா என்னன்னு தெரியாது, உனக்கு என்ன செய்யுது போதிச்சு. போதிச்சு உன்னை சாதனையால் நான் மாற்றினா உனக்கு இன்னும் வரும், இதுக்கு இனியும் மேலேயும் வரும். வரும் வரும் இந்த வாரேன் அப்படின்னு சொல்லி அடுத்து சொல்கிறாரு. கண்டிப்பாய் இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற தைரியத்தோடே ஆ. உங்கள் முன்பாக இருக்கும்போது நான் கண்டிப்புள்ளவனாய் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். லெட்டர் மூலமாக எழுதுறேன்டா, நேராக வரும்போது ஒழுங்காயிருங்க, நேராக வரும்போது ஒழுங்காயிருங்க. ஒழுங்காயிருங்க. நான் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கண்டிப்பாக என்ன செய்கிற லெட்டரு எழுதிடுறேன். தென் நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. ஏப்பா நாங்கள் மாம்சத்தில் தான்ப்பா நடக்கிறோம், எனக்கு பாடி இல்லைன்னா இல்லை, பாடியில் தான் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் தேவனுக்காக வேலை செய்யும்போது, தேவனுடைய ராஜ்யத்தை எக்ஸ்பாண்ட் பண்ணும்போது எங்கள் ஃபைட்டு எது பேசல இல்லை, மாம்சத்தின்படி உன்னை வந்து பார்த்து உன்னை கையை காலை தடவி ஒரு முத்தம் கொடுத்து ஆண்டவரை நீ நேசிக்கிறாரு நானும் அப்படிலாம் இல்லை. நாங்கள் இல்லை. எங்கள் போராயுதங்கள் வேற. எங்கள் போராயுதங்கள் ஓஹோ ஹியரிங் மாறுதா, ஓஹோ சிக்ஷைக்கு போதா, ரைட் ஆண்டவரை பிரின்ஸ் ஆஃப் யார் வந்து என்ன கொண்டு போயிருக்கான் செக்கப்புக்கு கொண்டு போயிருக்கான், பிரின்ஸ் ஆஃப் யாரை நான் அடிக்கிறேன். இங்க இருந்து அவன் சொல்லுவான், அந்தம்மா நான் எக்ஸாம் பண்ண நீ விடு, அது ஏன் ஆளு பார்த்து மார்க்க போடு. அப்போ இது புரியுறது இல்ல, இது தெரியாது பாருங்க, இது தெரியாது. இந்த 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 பிள்ளைக்கு வந்து ஜாம் பண்ணிட்டு இருப்பேன், என்ன இந்த பிள்ளைய காப்பாற்றிருப்பாரு, இதுக்கு நான் ஜெபம் பண்ணேன்னு இது தெரியுமா, தெரியாது. இதை கொண்டு வந்து ஆண்டவர் காட்டிருப்பாரு ஒரு 2 நிமிஷம், ஆண்டவரை இந்த அவள் பேர் தெரில ஆண்டவரை, அந்த அங்காளேஸ்வரி கடையில் அவன் வேலை பார்க்குறான்னு பேர் கூட தெரியாது, பேர் தெரில ஆண்டவரை, வந்தால் தூங்கிட்டு இருப்பா ஆண்டவரை, கொஞ்ச நேரத்தில் சொன்னால் முழிச்சிருவா ஆண்டவரை, திடீர்னு போய் தலைக்கட்டு வரி அம்மாவுக்கு கட்ட சொல்கிற ஆண்டவரை, இருந்தாலும் அவளை நான் என்ன பண்ணிடுறேன் ஆண்டவரை, காப்பாற்றுங்க ஆண்டவரை, பிரின்ஸ் ஆஃப் யாருக்கு எக்ஸாமினேஷன் போகுது ஆண்டவரை. ஒரு டீச்சர் வந்து பிள்ளைய பரீட்சை எழுதுகிற பிள்ளைய தூங்கிடும், டீச்சர் என்ன செய்யாது, தூங்காதே, பிள்ளைய எல்லாரும் பாஸ் ஆகிடணும் இது ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆண்டவர் பிள்ளைகள்லாம் 100 மார்க் எடுத்துடணும். ஆண்டவர் சொல்றாரு, முல்லை மாதிரி முடிச்ச வைக்கும் 100 ரூபா, நல்லா படிக்கிற 100 நான் ஜெபத்தை மாற்றுன்னு வர இல்லை, எனக்கு எல்லா பையிலும் நினைச்சுனா இது டீச்சரோட பேராவா, டீச்சரோட பேராவா அப்படி. இந்த அவா எப்படி இருப்பா, ஆன்ருப்பா, ஒன்றுமே புரியல அப்படின்வா, உனக்கு புரியுது புரியல, வந்துட்ட வாழ்த்துக்கள், கேட்டுட்ட உனக்கு உண்டு பலன். அல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ அங்கே விளக்குறாரு எங்களுடைய போராயுதங்கள் எப்படி. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. மண்டைக்குள்ள ஒரு அரணை செஞ்சு வச்சிருக்கான்ல பிரின்ஸ் ஆஃப் யாரு, அதனால தான் நீ எதை கேட்டாலும் தப்பாகவே புரிஞ்சுக்கிற, உங்களுக்குள்ள ஒரு ரிசீவர் இருக்காதான் உங்கள் சோல். நான் ஒரு கான்டெக்ஸ்டில் பேசிக்கிட்டு இருப்பேன், இப்போ என்ன கான்டெக்ஸ்டில் பேசிக்கிட்டு இருக்கேன், எதற்காக இந்த உலக மனிதர்களுக்கு இயேசு வேண்டும், இதை மறந்துடுவியா, இதை நெஞ்சிருவியா, வந்து இப்படி பட்டுருவியா, பார்வாடி மாதிரி எங்களுக்குள்ளே நெஞ்சிருவியா, வச்சுக்கிடுவியா, எதுக்கு இந்த ஆள் இதை சொல்லுதாரு, இதுக்கு தான் சொல்லுதாரா. அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கு, உங்கள் மண்டையில் சுற்றியில் வச்சு என்ன செய்ய வேண்டிய ஒரு தட்ட வேண்டியிருக்கு. அப்போ என்ன தலைப்பில் பேசுகிறோம் என்பதை நீங்கள் அறியாமல் நீங்கள் இருக்கும்போது தான் யார் வரா, சத்துரு வந்து உங்கள் பாடிக்குள்ளே உங்கள் காதுக்குள்ளே புகுந்து, பார்த்தியா ஒன்றைத்தான் இவன் என்ன செய்கிறான் சொல்லிக்கிட்டு இருக்கான், என்ன இனிமேல் இந்த பய பிரசங்கத்துக்கு என்ன செய்யாத, போகாத கள்ளப்பய, இவன் 5-6 கொண்டாட்டி நினைஞ்சிருக்கான் வச்சிருக்கான், இந்த அங்கே பாரு அந்த பொம்பளை கேள், இந்த பேசி சிரிச்சுக்கிட்டே இருக்கான் பாரு, இப்போ நான் போய் ப்ரூவ் பண்ணணுமா, எனக்கு கூட 2 பொண்டாட்டியை கொண்டு வந்து கொடு, ஐ ஆம் வெரி ஹாப்பி, டோன்ட் ஒரி. அதை சரி பண்ண வேண்டியது நீ இல்லை, உன்னால் என்னவே செய்ய முடியாதே, சரியே பண்ண முடியாது.
அதனால் உன்ட்ட வந்து நான் நிற்க போகிறதே இல்ல. நீ சொல்கிறதெல்லாம் என்ன செய்ய எத்தர்ன்னு சொல்லு. நான் நெஜஸ்தனா வாழ்ந்துட்டு போகிறேன், நீ இல்லை ஜட்ஜே, நீ என்னவாது ஐகோ. இந்த இது வருது பார்த்தீங்களா? இது எப்படி வருது? உங்கள் கான்சியன்ஸ் எப்படி இருக்குது? கிளியரா இருக்குது. அதனால தான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். நீ என்ன பண்ண முடியும்? தேவனுக்காக ஒர்க் பண்ண முடியும். அப்போ இந்த பேட்டர்ன்ஸ் ஆஃப் வேர்ல்டுக்கு போகும்போது கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை 3 வரும்போது உங்கள் ஆவி எப்படி சொல்லும் உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, இயேசு முக்கால பாவத்துக்கும் உனக்கு என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டாரு. ஜீசஸ் blood is talking for you in the presence of Father, the right hand of Father. Jesus blood is மன்றாட்டு ஜெபம் தானே, இன்டர்செஷன். மன்றாட்டு ஜெபம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? எடுத்துக்கொண்டே இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு ஆசாரியன்ட்ட போய் நீங்கள் சொல்லணும். அந்த ஆசாரியன் செத்து போயிட்டான்னா இன்னொரு ஆசாரியன்ட்டு போய் நீங்கள் உங்களை ஃபுல்லாக சொல்லணும், ஐயா நான் இப்படி பிறந்தேன், இப்படி வளர்ந்தேன், இன்னென்ன பாவம்லாம் செய்தேன். அந்த அவமானத்தெல்லாம் ஆண்டவர் இப்போ எடுத்து போட்டார். இப்போ நீங்கள் ஒராட்டி சொன்னீங்கல்ல, அந்த பிரதான ஆசாரியன் தான். அவர் சாக போகிறதே இல்லை, அவர் மாற போகிறதே இல்லை, அவர் தான் ஜட்ஜி, அவர் தான் பிரதான ஆசாரியன். ஒரு ஆட்டி சொல்லியாச்சு. ஒரு ஆட்டி நீங்கள் ஃபைலில் ஏற்றின யூனிவர்சிட்டியில் திரும்பி அந்த நம்பரை போட்டிங்கன்னா அது அப்படியே என்ன செய்யுதா வந்துடும். பாருங்கள், கம்ப்யூட்டரே காமிக்குது. கடவுள் காமிக்க மாட்டாரா? காட்டுவார். கடவுளுக்கு ஓயாமல் சொல்லணுமா? தேவையில்லை, புரிஞ்சுக்கிடுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மதம் என்ன சொல்லும்? உங்களை ஓத சொல்லும். மதம் என்ன சொல்லும்? ஓத சொல்லும். நீங்கள் என்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா என்ன சொன்னீங்க, நீங்கள் யார் சிஸ்டர்? இப்போ இவ பேர் எனக்கு மறந்து வச்சே, என்ன சித்ராவா, ஜெயசித்ராவா, மல்லிகாவா, வள்ளி, இப்போதான் ஞாபகம் வருது எனக்கு. இயேசுநாதர் மறப்பாரா? மறக்க மாட்டார். அவன் அங்கே பேச ஆரம்பிச்சோன்னா டக்குன்னு கையில் இருக்கிற லேப்டாப் எப்படி பார்ப்பாரு. அவ்வளோதான். என்ன நேற்று மஞ்சள் சேலை கட்டியிருந்தா நீ பச்சை சேலை கட்டிட்டு போகலான்னுவார். உடனே இவளுக்கு பச்சை சேலை என்ன செய்யும்? ஆசை வந்துடும். அப்படி பார்க்கிறவர். அப்போ இந்த 3 உலகத்தோட பேட்டர்ன் வரும்போது நீங்கள் அதில் மிஸ்டேக்கனாக என்ட்ரை ஆகும்போது உங்கள் மனசாட்சி எப்படி பேசும்? இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாகிவிட்டேன். இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாகிவிட்டேன். நேசரின் பின் செல்லுவேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். நேசரின் பின் செல்லுவேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். தன் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். இப்படி என்ன செய்யும்? உங்க மனசாட்சி கும்முன்னு பாடும். மனசாட்சி கமாண்ட் பண்ண உடனே அப்படி பம்மூசம். பாடியிலேருந்து நீங்கள் எதையும் செய்ய முடியாது. அதனால தான் இப்போ பாடி ட்ரெண்ட் வருது. யோகா செய்யுங்கள், யோகா செய்யுங்கள். நீங்கள் யோகா செஞ்சால் டிரான்ஸ்ஃபார்மர் ஆகி விடுவீர்கள். டிரான்ஸ்ஃபார்மர் ஆக முடியாது. நீங்கள் யோகா செஞ்சோன்னு ஐயோ முட்டி வலிக்கு சும்மா இருந்திருக்கலாமோ. இந்த இன்ஃபர்மேஷன் எங்கே போகும்? போன உடனே சோல் என்ன நினைக்கும்? எதுக்கு சிவசிவான்னு இருந்தேன், என்னைய போட்டு இந்த திருக்கிட்டாங்களே முடிக்கிட்டாங்களே. அங்கிட்டு போன உடனே பொண்டாட்டி சொல்லும், உனக்கு சோறு ஒரு கேடா அப்படிங்க. ஐயோ அன்னைக்கு அந்த பிள்ளையை கட்ட சொன்னாங்களே, கட்டியிருக்கலாமே, மூதேவியே கட்டுக்கிட்டு இவ்வளோ பாடுபடுறேனே. சோல் சொல்லும். ஏன்னா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சோல் என்ன செய்யும்? உடனே ஸ்பிரிட் சொல்லும், நான்சென்ஸ், be quiet, this is from gift from God, you are the Adam, your project to
கரெக்ட் த ஈவ். ஓஹோ, அப்போ என்ன செய்யணும்? வார் வித் ஈவ் வித் அ பவுண்டரி. the கான்ஸ்டன்ஸ், மனசாட்சி உங்களுக்கு என்ன செய்யும்? ஸ்ட்ராங்கா இயேசு ஏற்றுக்கணும்னு மனசாட்சி என்ன ஆயிரும்? கிளியர் ஆயிரும். ஸ்ட்ராங்கா சொல்லும், ஸ்ட்ராங்கா சொல்லும். ஆனா இங்க வந்து இந்த கண்கள் நிச்சயம் எது வெளியே போகும்? எது வெளியே எங்க போகும்? கண்ணு வெளியே. கண் என்னதுங்க? ஐம்புலன்கள்ல ஒண்ணே. சிந்திக்கிறீங்களா? மீனிங் இருக்குதா? பைபிள் இஸ் மீனிங்ஃபுல் ஒன். உங்களுக்கு விவரம் தெரியலாமல் பைபிள் நினைச்சக்கூடாது, குழப்பம்னு சொல்லக்கூடாது. அப்படி ஒரு பெரிய லாயர் சொன்னார். அப்புறம் இது வரைக்கும் என் லைன்லேயே வரல, அவரை கிளியர் பண்ணிட்டோம். ஸோ ஐ இன்ஃபார்ம்டு டு ஆக்சிபிட்டல் லோப். ஆக்சிபிட்டல் லோப்லேருந்து சோல் என்ன செய்யுது? கையில் வாங்குது. ஸ்பிரிட் பார்க்குது, நான்சென்ஸ். ஜீசஸ் died for you. Jesus shed the blood for you. Jesus blood is speaking for you. In what way sin can domain you? The Holy Spirit domain you and your body. Subdue. உடனடியாக நீங்கள் போய் வேதத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் பாடல்களை பாடும்போது என்ன ஆயிடுவீங்க? விடுதலை ஆயிடுவீங்க. ஏன்னா பிரச்சனை இப்போ எங்கே இருக்குது? ஸ்பிரிட்ல இல்லை, மனசாட்சியில் இல்லை. எங்கே வருது? பாடி வெளியே எங்கே போகுது? சோலுக்கு போகுது. இதை மட்டும்தான் பேயால் செய்ய முடியும். பேய் உங்களை கொல்ல மாட்டான், கொன்னா அவனுக்கு லாபம் கிடையாது. நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னா அவனால் உயிரோடு எடுக்க முடியாது. உங்களுக்குள்ளே கடந்து அவன் என்ன உருட்டுனாலும் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. உங்களை கொல்லாமலே உங்களை வேதனைப்பட வைக்கணும் பாருங்க. இந்த வேதனைப்படுற ஏரியா எங்க இருக்குது? சோல்ல இருக்குது. நீங்க சோலை கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா காலை கட் பண்ணாலும் இப்படி பார்த்துட்டே இருப்பியா? ஏன்னா அங்க கட் ஆயிருச்சு, அவன் பாட்டில் இப்படி இருப்பான். நீங்க கட் பண்ணாம ஒரு கத்தி அவனுக்கு கோயில கொட்டிட்டு கட்ட வெட்ட போற கொஞ்ச நேரத்தில் வெட்டவே இல்லைடா, இல்ல இல்ல இல்லையா மயங்கிடுவான். இன்னும் வெட்டவே இல்லையா? It is not happening in the body, it is happening in the soul. ரெண்டாட்டி இருட்டுக்கடை அல்வா வாங்கி கொடுத்துட்டு மூணாவது ஆட்டி திருநெல்வேலியில் வச்சுட்டு அவனை பார்த்து, இருட்டுக்கடை அல்வா வாங்கி சாப்பிடுவோமா அப்படின்னா அப்படியே அவன் ஃபீல் பண்ணுவான், அன்னைக்கு எப்படி சாப்பிட்டான் வண்டி ஆட்டிட்டான். எச்சு என்ன செய்யும்? ஊரும். இன்னும் நாக்கிலேயே வைக்கலையாடா? ஏய், உன் டேஸ்ட் நரம்பு வேலையே எப்படா எச்சு வருது? த்ரூ த சோல். சோலுக்கு சர்வெண்ட் தான் உங்க பாடி. வாலிபர்கள்லாம் சினிமாவில் ஒரு நடிகையை பார்த்துட்டு வந்திருப்பான். அவளுக்கு 50 பேர் பெயிண்ட் அடித்து அவளை அப்படி அழகியாக காட்டியிருப்பான். இவன் இப்படியே பார்த்துட்டே வந்திருப்பானா, படுத்து தூங்குவான் பாருங்க. டக்குன்னு உள்ள எங்கே வரான்? இவர் கல்யாணம் முடிக்கிற மாதிரியும் இவர் பைக்கில் போகிற மாதிரியும் அவனுக்கு எப்படி இருக்கும்? அது உண்மையிலே நடக்கிற மாதிரி இருக்கும். தூங்குறோமா கனவா? எங்க நடக்குது? சோல்ல. ஆனா பாடியில என்ன செய்யுது? மூவ்மெண்ட். ஹே, பாடி இஸ் a servant of soul. அப்போ demon can act through the body to hit your soul. ஏன்னா அந்த சோலை கனெக்ட் ஆகிருக்கிறது ஸ்பிரிட்டு. இது இங்கிருந்து ஸ்பிரிட்டுக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணும். அப்போ ப்ரூஃப் ஆயிரும் உங்கள் மனசாட்சி கிளியராக இருக்குதா இல்லை ட்ரபுளில் இருக்குதான்னு. கிளியராக இருக்கிற மனசாட்சி உபத்திரவங்களிலும் காவல்களிலும் அடிகளிலும் அவன் எப்படி இருப்பான்? என்னடா வரட்டும், எது நடந்தா எனக்கு என்ன? என்ன எப்படி சொல்ற? கல்வாரி சிலுவையினால் என் பாவங்கள் உடைந்ததையா. அப்படியா? ஆமா.
குறைஞ்சிருச்சு, எனக்கு என்ன பிரச்சனை? பாடியில் தானே இருப்பேன். டாடி கூப்பிட்டா போயிடுவேன். ஆனால் டாடிக்கு லாபம் உண்டாகும்படியாக நான் பாடியில் என்ன செய்கிறேன், இருக்கிறேன். ஸோ இப்போ இன்ஃபர்மேஷன் டு த சோல் பாடியிலிருந்து வந்தது எல்லாம் என்ன ஆயிடுச்சு, வீணா போச்சு. அப்போ சாத்தான் என்ன செஞ்சான், தோற்கடிக்கப்பட்டு விட்டான். அடுத்த தடவை வரும்போது அவன் கமிட்டி மீட்டிங் போட்டு தான் உங்கள்கிட்ட வருவான். இது கொஞ்சம் கான்சியன்ஸ் கிளியர் ஆயிடுச்சு, இதை என்ன செய்ய முடியல, ட்ரபிள் பண்ணவே முடியலடான்னு. இந்த நிலைக்கு நீங்கள் வந்தோன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஏய் கம் டூ மை ஒர்க், கமான் டூ மை ஒர்க்னுவார். இதுக்கு தான் உங்களுக்கு வெப்பன்ஸ் ஆஃப் ரைச்சியஸ்னஸை கொடுப்பார். வெப்பன்ஸ் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். வெப்பன்ஸ் ஆஃப் ரைச்சியஸ்னஸ்னா என்ன, அது எதுக்கு? வெப்பன்ஸ் ஆஃப் ரைச்சியஸ்னஸ்னா ரெண்டு விஷயம். டு ப்ரூஃப் யுவர் ஹோலி கான்டக்ட். நீங்கள் அல்வா சாப்பிட மாட்டீங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணோம்னா உங்களை சுற்றி 100 அல்வா டப்பாவை இணைஞ்சிருவார், வச்சுட்டு தனியாக விட்டுருவார். நீங்கள் இப்போ இந்த அல்வாவை பார்ப்பீங்க, சுற்றி பார்ப்பீங்க, எச்சி ஊறும். சோல் சொல்லும், நான் அன்னைக்கெல்லாம் எவ்வளோ 1/2 கிலோ அல்வா சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு, யாரும் இல்லை அள்ளி. ஏய் நான் டிக்ளரேஷன் பண்ணியிருக்கிறேன். மனசாட்சி சொல்லு, ஏய் நீ அல்வா அன்னிச்சக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஆமாம், யூ ஆர் மிஸ்டர் கிளீன், சாப்பிடக்கூடாது. தட் இஸ் த சிச்சுவேஷன். தட் இஸ் த சிச்சுவேஷன். சூழ்நிலைகள், அதுதான் அவங்க சூழல். அப்போது உங்கள் வெப்பன்ஸ் ஆஃப் ரைச்சஸ்னஸ் வந்து 1 ஹோலி கான்டக்ட், 2 கிளியர் கான்சையன்ஸ். இந்த கிளியர் கான்சையன்ஸ் வந்த உடனே தான் எது வரும், ஹோலி கான்டக்டு வரும். இது 2 தான் வெப்பன். இந்த வெப்பனை எப்படிலாம் ப்ரூவ் பண்ணியிருக்குது, பவுலைய வாழ்க்கையில் எப்படி நிரூபித்தார். இந்த வெப்பன் எப்போ உங்களுக்கு கொடுக்கப்படும், இந்த வெப்பன் உங்களுக்கு எப்போ கொடுக்கப்படும்? டு டூ ஒர்க் ஃபார் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கிங்டம் ஆஃப் காட். உங்களுக்குள்ள பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துருச்சு, ஜஸ்டிஃபிகேஷன் வந்துருச்சு, சாங்டிஃபிகேஷன் வந்துருச்சு. உங்களை பிரின்ஸ் ஆஃப் ஏருக்கு முன்னாடி நின்ட்டீங்க, வேர்ல்டு பேட்டர்னுக்கு முன்னாடி நின்ட்டீங்க. அதான் உங்கள் லைஃபு. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு உங்கள் அசைன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணும், ஒன்று வந்திருக்கோம். அதனால் இன்னொரு ஆள் வாழ்க்கையை பார்த்து நீங்கள் நம்ம நல்லா இருக்கோன்னு நினைக்காதீங்க. உங்களை ஒரு அழுக்கு டப்பாவாக வச்சுருக்காரு, அந்த டப்பாய்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன செஞ்சிருப்பாரு. ஆமாம், உங்கள் அசைன்மெண்ட்டு விரல் கொடுத்துருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி அனாட்டமி எழுதுவீங்க, அதுக்கேற்ற மாதிரி பிச்சாலஜி எழுதுவீங்க, அதுக்கேற்ற மாதிரி அப்ளைட் அனாட்டமி எழுதுவீங்க, அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எழுதுவீங்க. இன்னொரு ஆளுக்கு மண்டை கொடுத்துருக்கோம். இப்போ மண்டை கொடுத்துருக்குது, கால் அதை பார்த்து காப்பி அடிச்சதுன்னா இங்கே வாடான்னு உன் அசைன்மெண்ட்டு ஹெட்டு சார், அங்கே புட்டை பற்றியிலே எழுதியிருக்கேன், எப்படா நான் குட்டு போடன்னுவார், முட்டு போடுன்னுவார். வாழ்க்கையில் உங்களெல்லாம் இப்படி கொண்டு வந்திருக்கிறார்ல, இப்படிலாம் வரணும்னு சொல்லி தான் உங்களை பூமிக்கு அனுப்பியிருக்கிறாரு. முதல்ல அது தெரியணும். நீங்கள் இப்படி வந்திருக்கிறீங்க, இத்தனை ஆயிரம் பேர் இப்படிலாம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் வரலை, அவங்கெல்லாம் 1000 காரணம் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, வந்திருக்கீங்கன்னா யூ ஆர் born by God for God's kingdom. அப்படி இல்லாமல் நீங்கள் என்ன செய்ய முடியாது, இந்த போதனையை கேட்க முடியாது. இந்த போதனை முதல்ல எனக்கு விளங்கியிருக்காது. ஹல்லேலூயா. உங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு எனக்கு சொல்லிக் கொடுத்தா தான் நான் வர முடியும். நானாக விளங்குறது வேற, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது வேற. உங்கள் லெவலுக்கு நான் இறங்கி என்ன செய்யணும், உங்களை தூக்கிட்டு வரணும். இப்போ வெப்பன்ஸ் ஆஃப் ரைச்சியஸ்னஸ்னால் 2 தான். இந்த 2 ப்ரூஃப் பண்ணுறதுக்கு பல செட்டப்பு. சினிமாவில் கேட்டிருக்கீங்களா, டேரக்டர் என்ன பண்ணுவார், செட்டு போடுவார். அப்போ உங்கள் அசைன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் லைஃப் என்ன பண்ணுவார், ஆண்டவரை செட் பண்ணுவார். இப்போ நீங்கள் வந்து யூ ஹாவ் டு ஒர்க் ஃபார் காட். பவுல் இப்படிதான், இஸ் அன் அப்பாஸ்டல். கிங்டத்தை என்ன பண்ணணும், விரிவாக்கம் பண்ணணும்.
விரிவாக்கம் பண்ணி கொரிந்து சபை என்ன செய்றாரு? உருவாக்குறாரு. உருவாக்குனோடனே மத ஆள் பார்க்குறான். யார் ஆள் பார்க்குறான்? மத ஆளு. என்ன இவன் நம்ம ஃபேமஸாக இணைஞ்சிருவோம் போல, எடுத்து விட்டுருவான் போல, நாங்கள் அழுது நாங்கள் ஜெபம் பண்ணணும்னு சொல்கிறோம். இவன் பாடி பாடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறா, பிரின்ஸ் ஆஃப் ஏருக்கு முன்னாடி நில்றா, வால்ட் ஆஃப் பேட்டர்னை எதிர்த்து நில்லுடான்னு சொல்லித்தரான். நாங்கள் அதுக்கு முன்னாடி முட்டி போட்டு நினைஞ்சிங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லித்தரோம். பிரின்ஸ் ஆஃப் ஏர் வந்தால் உடனே ஆண்டவரே இயேசுவே இயேசுவே இறங்கி வாருங்கப்பா, காப்பாற்றுங்கப்பா காப்பாற்றுங்கப்பா. டே அது பழைய ஏற்பாடு. அவர் இறங்கி வருவார். இப்போ என்ன செய்ய மாட்டாரு? வரமாட்டாரு. உனக்குள்ளே தான் வாழ்வார். நீ தான் அதை எப்படி பார்க்கணும்? எதிர்த்து பார்க்கணும். அதுக்காக தான் அவர் சிலுவையில் ரத்தம் சிந்திருக்கிறாரா. இன்னும் அதை சொல்லிக் கொடுக்க வாய்ப்பு இல்லைங்கிறான். அப்போ பவுல் கொரிந்து சபையை இது பண்ணும்போது இந்த மத ஆட்கள் வந்து பின்னாடியே சபைக்கு இவன் போயிடுவான்லாம், அடுத்த ஏரியாவுக்கு போயிடுவான்ல, பின்னாடியே வந்து பிரதர் நாங்களாம் எங்கேருந்தான் வரோம் பிரதர், எருசலேமில் இருந்தால் வரோம் பிரதர். இது யார் சபை பிரதர்? இது அப்போஸ்தலர் பவுல். ஐயா அவர் யார் கிடையாது, அப்போஸ்தலன் கிடையாது. அந்த பயலை பார்த்தீங்கன்னா ரோமர்கிட்ட அதிகாரி வாங்கி கிறிஸ்துவனை கொன்னவய கொலகார பய, நீங்கள் அவனை போய் என்ன சொல்றிய? அப்போஸ்தலன் சொல்றீங்க. பி கேர்ஃபுல். நாங்கள் தான் உண்மையான அப்போஸ்தலர்கள். ஆஹா, இப்போ இவனுக்கு அறிவு வேண்டாமா? அடே நீ எங்களுடன் வந்து மஞ்சள் அரைத்தாயா, மாமனா மச்சானா, எங்களுக்காக என்ன வேலை செய்தாய், ஏன் நீ எனக்கு அப்போஸ்தலனாக மாற வேண்டும் என்று துடிக்கிறாயின்னு சொல்லி இந்த கோமாளி கூட்டம் ஏமாளி கூட்டம் இது என்னஞ்சிருச்சு கேட்டுருச்சு பாருங்க. கேட்டு பவுலுக்கு என்ன செய்யறதில்ல, போன் போடுறதில்ல. யாருக்கு போன் போடுறதே? மத ஆளுக்கு. பவுல் எழுதின லெட்டரை என்ன செய்யறதில்ல, வாசிக்கிறதே இல்லை. யாருக்கு எழுதின லெட்டரை வாசிக்கிறதே? இதெல்லாம் அவனுக்கும் தெரிஞ்சிருச்சா? வாரான். சரி, இயேசுநாதர் செஞ்சது என்ன, புதிய உடன்படிக்கையில் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னு 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் என்ன செய்கிறாரு? விளக்குறாரு. மரமண்டைகளே விளங்கி கொள்ளுங்கள். எவனோ ஒருத்தன் வந்தவொடனே என்ன செய்யறது? ஆன்னு பார்க்கறது. அவனுக்கு என்ன ஆவியில் நிரம்பி எப்படிடா ஜெபம் பண்ணணும்னு தெரியுமான்னா தெரியாது அவனுக்கு. அவனை பார்த்து ஏன்னு என்ன செய்யறத சொல்கிறது சொல்கிறான். ஆவிக்குரிய ஊழியங்கிறது வேற தம்பி. இது டெய்லி உன்னைய சரி பண்ணிக்கிட்டே இருக்கும். எதுக்காக எப்படி சரி பண்ணோம்? இமேஜ் ஆஃப் காட், சன் ஆஃப் காட் மாதிரி உன்னை என்ன செய்யும்? டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கும் தம்பி அப்படின்னு போயிடுச்சுட்டு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்று இருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. எங்களுக்கு கிரேஸ் இருக்கு தம்பி, அவங்களுக்கு என்ன இல்ல தம்பி? கிருபை இல்ல. அதனால அவனுக்கு என்ன வரும் தம்பி? மனச்சோர்வு வரும். நீ எங்க அடிச்சாலும் நாங்க தாங்குவோம். ஆமென். எங்களுக்கு என்ன வராது? சோர்வு வராது. ஏன்? கிருபை இருக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. கிருபையால் நிலை நிற்கிறோம், உங்க கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உங்க கிருபையால் நிலை நிற்கின்றோம். பெற சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை, பெற சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை, கிருபை 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 கிருபை. இப்போ நீங்கள் கிருபை பெற்றிருப்பதினாலே உங்களுக்கு ஜஸ்டிஃபிகேஷனும் சாங்டிஃபிகேஷனும் இணைஞ்சிருக்க வந்துருக்குது. அந்த கிருபையினாலே உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பொழுது உங்கள் மனது திருப்பப்பட்டது பரிசுத்த ஆவியானவராலே. நீங்களா திருப்பலை, உங்களால் திருப்ப முடியாது. ஒரு குடிகாரனை திருப்பி பாருங்க பார்ப்போம். அவனுக்கு 2 பிள்ளை பெற்றிருப்பா, அவனுக்கு சோறு வாங்கி போடுவா, அவன் சட்டையெல்லாம் அந்துவா, எச்சி தட்டை கழுவா, முத்தம் கொடுப்பா, எல்லாம் செய்வா. ஆனால் அவன் சொல்கிறதே அவன் கேட்பானா?
கேட்க மாட்டான். சத்தியமா சொல்றேன், இனிமே நான் என்ன செய்ய மாட்டேன், குடிக்க மாட்டேன். உடனே இது நம்பிடும். பொண்டாட்டில எங்க வீட்டுக்காரு காலையில் போயிருக்கான், சாயங்காலம் வரும்போது வண்டி எப்படி வரும், வண்டி அதே மாதிரி வரும். என்னங்க நீங்கள் ஒரு நாள் தான்டா, நாளைக்கு இருந்து மாமா என்ன செய்ய மாட்டேன், குடிக்க மாட்டேன். மாற்ற முடியுதா? முடியலை. அழுது பார்த்துச்சு, சண்டை போட்டு பார்த்துச்சு, அடித்து பார்த்துச்சு, சோறு உங்காமல் போட்டு பார்த்துச்சு. அவர் குடிக்கிறது மட்டும் என்ன செய்யலை, நிறுத்தலை. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டோன்னு அவர் என்ன பண்ணுறாரு, ஹவ், அதுதான் மனசாட்சி கிளியர் ஆகுது, ஆமென். சோலுக்கு கமாண்ட் பண்ணுது. அது வரைக்கும் பாடி சோலை கமாண்ட் பண்ணும், சோலு ஸ்பிரிட்டை கமாண்ட் பண்ணும். ஏன் அங்கே ட்ரபுள்டு கான்சியன்ஸே வந்து முடிவெடுக்காது. அப்படி முடிவெடுத்தாலும் எதை செஞ்சாலும் ராங்கு 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 ராங்குன்னு சொல்லும். அது குற்ற மனசாட்சி. இப்போ நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே ரைட் எது ராங் எதுன்னு அது தெளிவா சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பவுலையா இங்கே வந்து இரக்கம் பட்டுருக்காங்க, மனச்சோர்வு அடைவதில்லை. அதனால நாங்கள் எப்படி எங்கள் ஊழியத்தை எந்த ஸ்டைலில் செய்கிறோம்னு சொல்கிறாரு. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும். அப்படின்னா என்ன, தந்திரமாக நடக்கிறது வெட்கமான அந்தரங்க காரியம் அப்படின்னா அவன் ஊழியம் செய்கிற நோக்கம் வேறையாக இருக்கும், உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்கள்கிட்ட ப்ரெசன்ட் பண்ணும்போது பயங்கர தியாகியாக என்ன செய்வான், ப்ரெசன்ட் பண்ணுவான். நீங்கள் ஏமாந்துருவியா. ஸ்பிரிட் ஃபுல்டாக வர்றவன் உங்களுடைய ஜஸ்டிஃபிகேஷன் சாங்டிஃபிகேஷன் நடக்கான்னு குருன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். உங்களுக்கு சோப்பு போடுற வேலை அவன்கிட்ட இருக்காது. அந்த ஜஸ்டிஃபிகேஷன் வரும்போது நீங்கள் மிஸ் ஆகுறீங்கன்னா உங்கள் மேலே உருன்னு வருவேன். உங்களுக்கு எப்படி இருக்கேன் இந்த வேளா நாள் கழிச்சு காப்பாடாத போ. அங்கே ஒரு தெரிப்பான் தந்திரமாக பேசலாம். வாங்க சிஸ்டர், கிரைஸ்தலாட் சிஸ்டர், நீ காலையில் தான் உங்களை பற்றி ஆண்டவர் என்கிட்ட சொன்னார் சிஸ்டர். உங்களுக்கு எப்படி இருக்கும், அப்படி இருக்கான். வாங்க சிஸ்டர், கரெக்ட் சொல்லுங்கள் சிஸ்டர். நீங்கள் பல கலகலா பல கலகலான்னு சொல்லுவீங்களா? ரெண்டு பிஸ்கட்டை சாப்பிட்டு திரும்பி சொல்லுங்கள் சிஸ்டர், சொல்லுங்க சரி. இவன் உங்களை சரியே பண்ண மாட்டான். உங்களை கேட்டு சரிங்க சிஸ்டர், நான் என்ன செஞ்சுக்கிறேன் சிஸ்டர், ஜெபிச்சுக்கிறேன் சிஸ்டர், கர்த்தர் நமக்கு நல்ல காரியங்களே. சிலுவையில் செஞ்ச காரியத்தை விட வேறு என்னடா நல்ல காரியம். கோட்டி இதை பற்றி கவலைப்படாத, ஆண்டவர் சிலுவையில் எல்லாம் செஞ்சுட்டாரு, உன்னை ஜஸ்டிஃபிகேஷன் கொண்டு வந்துட்டாரு, சாங்டிஃபிகேஷன் நடத்திக்கிட்டு இருக்காரு. உனக்கு கிருபை இருக்கிறதுனால உனக்கு மனசு என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போக கூடாது. நீ சோர்ந்து போனேன்னா உன் கிருபையை நீ என்ன செய்யற, சந்தேகப்பட வைக்கிற அப்படின்னு சொல்ல வேண்டிய சொக்கநாதன் எப்படி சொல்லி விட்டுறான், ஊழு. ஏன்னா உங்களுக்கு அதான் என்னம்மா, உனக்கு அதானே பிடிக்கும். உன் மனசில் என்னென்ன விருப்பம் இருக்கோ அதுக்கெல்லாம் நாங்கள் என்ன செய்யணும், சிங்கிசா. அது உங்கள் அம்மா என்ன செஞ்சோம், சிங்கி அடிச்சுட்டான்னா எங்கள் அம்மா தான் உலகத்திலேயே ஆகச்சிறந்த அம்மானுவேன். இல்லைன்னா நான் சொன்னதுக்கெல்லாம் எகனைக்கு போனவே என்ன செய்யுது. இது வந்து டம்மி அம்மா. மம்மி யூ ஆர் டம்மி. அப்படித்தான். அப்ப தந்திரமாய் டிசப்டிவ் வே அப்படின்னா முன்னாடி ஒன்று காட்டுவான், பின்னாடி ஒன்று வேலை செஞ்சுட்டு இருப்பான். அவன் வெளியரங்கமா எதுவுமே நினைச்ச மாட்டான், செய்ய மாட்டான். வெளியரங்கமா தன்னை என்னவே செய்ய மாட்டான், காட்ட மாட்டான். தனக்குன்னு ஒரு பேக்ரவுண்டு ஸ்டேஜ் என்ன செய்வான், வச்சுக்குவான். அவனால் பேச முடியாது. ஏன், ட்ரபுள்டு கான்சியன்ஸ். அது பின்னாடி வாரேன். இப்போ இங்கே வரார் ஒரு ஊழியத்து வந்தோடனே இவங்களை நம்பலை. ஏன் திருச்சபை நம்பலை அப்படின்னா, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்கம் செய்யும் பொழுது, தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்கம் செய்யும் பொழுது உங்களுக்கு 3 விதம்
எதிர்த்து நிற்கும். 3. 1 பாவம். இந்த பாவம் என்ன செய்யும்னா, பாவம்னா என்னது? இயேசு கிறிஸ்துவை அறிதல், ஏற்றுக்கொள்ளுதல், ஒத்துக்கொள்ளுதல், இந்த 3ஐயும் இந்த பாவம் வரும்போது நீங்க மறுதலிப்பீங்க. உங்களை மறுதலிக்க வைக்கும். என்ன இயேசுவை போய் கும்பிட்ட, தாலி அந்து போய் கிடக்க, இதெல்லாம் ஒரு பொழப்பா? எது சொல்லும்? பாவ பிரமாணம் உங்களுக்கு சொல்லும். நீங்க என்ன சொல்லணும்? நீங்க என்ன சொல்லணும்? நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். இப்ப பாவம் என்ன ஆயிடுது? பாவம் என்ன? ஆஃப் ஆயிடுது. The another hindrance, troubled conscience. நீங்க ஊழியத்துல யாரையாவது நம்புவீங்க, அவங்கள வச்சு உங்க நெஞ்சில என்ன செய்வான்? குத்துவான். நீங்க அப்ப உங்க மனசாட்சி என்ன செய்யும்? ட்ரபிள் ஆகும். ட்ரபிள் ஆகும்போது நீங்க சொல்லணும், வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். பரதேசியார் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியார் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். உம்மை துதிப்பேன். பாருங்க, இப்படி பாடினோடனே கான்சென்ஸ் எப்படி எந்திரிச்சு நிற்கும்? எழும்பி நிற்கும். இந்த காக்கா போனா என்ன, இன்னொரு காக்கா வரும். தேவன் அனுப்புவா. ஆமென். எனக்கு தேவன் அசைன்மெண்ட்டை கொடுத்தது உண்மையானால், ஆத்துமாக்களை, எந்த ஆத்துமா எனக்கு அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு எனக்கு அனுப்புவார். தேவன் அனுப்பாத ஆத்மாவுக்கு நான் என்ன செய்ய முடியாது? ஊழியமே பண்ண முடியாது. நானா போய் வந்துரு தானா. ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன் கூட அது செய்யறதில்ல. இப்படி போட்டு என்ன செய்யறாங்க? கேவலப்படுத்துறாங்க இயேசுநாதனையும் பரிசுத்தாவியும். நம்மால் என்ன செய்யறோம் தெரியுமில்ல? நீங்க 8:30க்கு வந்தா நாங்க 8:30 வரைக்கும் ஆன்னு என்ன செய்யறேன்? அவள் வருவாளா? எந்த பள்ளிக்கூடத்திலேயா இந்த கேவலம் உண்டா? என் பரமனுக்கு இந்த கேவலம் நடக்கிறது. அப்ப கூட அவர் என்ன செஞ்சிட்டாரு? பொறுமையா இருக்காரு. வார பூசாரி வா, உன் டயத்துக்கு வேலை செய், வர்றா வரல, உன் அப்பாயின்மெண்ட் என்ன செய்ய நிறைவேற்றிட்டு போயிட்டே இரு. ஃபாரின்காரன் வாரான், ஏன் ரிசர்ச் கிளாஸ் எடுக்க வாரான். 8 மணினா 7:55க்கு அங்கே வாரான். டுப்புன்னு நீட்டாக குளிக்கிறானோ பல் வளர்க்குறானோ தெரியாது, முந்தின நாள் தண்ணி அடித்தானோ என்ன தெரியாது, மூஞ்செல்லாம் பொம்மை மாதிரி இருக்கும். ஆனால் 8 மணிக்கு என்ன செய்வான்? மைக்க மாட்டிவான், நாங்களாம் வந்து சிரிப்பான். உங்களை ஏன் வந்தேன்லாம் கேட்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி நீங்கள் போட்ட பணம் அக்கௌண்ட்ல ஏறிடும். நீ வந்தா என்ன, வராட்டி என்ன, என் வேலையை நான் செய்கிறேன். வர வேண்டியது ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்றைக்கு இங்கே கூட்டம் என்பது அறிவிக்கப்பட்டாயிற்று. வந்தால் பெற்றுக்கொள், வரவில்லை என்றால் ஒத்துக்கொள், வரவில்லை என்று. அவன் அடுத்த கோயிலுக்கு போயிடுவான். நம்ம ஆளுங்க அப்படி பண்ணுறத இல்லை. அதனால தான் அவனுக்கு ஜன கூட்டத்தையும் ஆண்டவர் தர்றதும் இல்லை, சப்ஜெக்டையும் அவனுக்கு ஆண்டவர் தர்றதும் இல்லை. ஏன்னா இவனுக்கு கொடுத்தோம்னா நம்ம மேன்மையை அணிஞ்சிருவான், கெடுத்துருவான். நான் இப்போ மகாராஜாவாக உட்காந்துருக்கேன், எம்பரராக உட்காந்துருக்கேன், உயிர் தெழுந்து அரசனாக வலது பாரிசத்தில் உட்கார்ந்துருக்கிறேன். என்னைய எப்படி இவன் கொண்டே காட்டிடுவான்? எலிக்குட்டியாக காட்டிடுவான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறதில்ல,
அவருக்கு காலத்தை பற்றி கவலை இல்லை. இன்னும் 1000 தலைமுறை வந்து அப்போ கூட இணைஞ்சுக்கிடுவார். அவர் 2ஆம் முறை வந்து அரசாட்சியே செஞ்சுக்குவாரு. உடனே வரணும்லாம் அவருக்கு கட்டாயம் இல்ல, வந்துட்டா நம்மலாம் காலியாக போயிடுவோம். அதனால அவர் பொறுமையா இருக்கிறாரு. இருக்கிறார். 2 கொரிந்தியர் 4. 2 டிசப்ஷன். தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதினாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். இது நடந்தா நடந்துச்சு, இது நடக்கலைன்னா நடக்கல. அதுதான் உத்தமம். அதுக்கு பேர் தான் என்னது? உத்தமம். ஏங்க தண்ணி அடிச்சிங்களாங்க? ஆமாங்க தண்ணி அடிச்சங்க, முடிஞ்சு. இப்படி நீங்கள் தண்ணி அடிக்க, ஏய் நீ யாரா? என்ன மாதிரி பாவி நீ. என்ன கர்த்தர் யூஸ் பண்ணுறாரு, உன்னை யூஸ் பண்ணுறாரா? என்ன கர்த்தர் பேச வைக்கிறார், உன்னை பேச வைக்கிறாரா? முடியுமா உன்னால்? ஓ இப்படி பேசுனா ஒருத்தன் கோவப்பட்டுக்கிட்டான். முந்தானத்து அவர் ஒரு பெரிய ஊழிய தலைவர். இப்போ சொல்கிறாரு, பிரதர் இப்போ தான் உங்களுடைய உண்மையான அன்பு எனக்கு தெரியுது பிரதர். உங்களை வந்து பார்க்குறேன் பிரதர். ஏய் நான் கரடு முட்டாக பேசுவேன், ஆனால் உனக்கு உண்மையாக வேலை செஞ்சு கொடுப்பேன். உங்கள்கிட்ட தவறு இருந்தால் என்ன செய்வேன், நேரடியாக கேட்டு அதை விவாதிப்பேன். நீ அதை தப்பாகவே புரியா இருந்தால் வராத. இல்லை பிரதர் இப்போ நல்லா புரிஞ்சிச்சு பிரதர், அவங்க சொன்னாங்க இவங்க சொன்ன, ஏய் அவங்க சொன்னாங்க உனக்கு விளங்குச்சா? உங்களை இதுக்கு 10 வருஷம் ஆயிடும். யாருக்கு நன்றி? அவனுக்கு தான். எனக்கு என்ன, நான் அப்பப்போ வாங்கி கொடுத்துட்டு போயிட்டேன் இருப்பேன். ஏன் அசைன்மெண்ட்டை நான் என்ன செய்யணும், முடிக்கணும். எனக்கு 5 கோயில் கொடுத்துருக்காங்கன்னா 5 கோயிலுக்கு நான் மணி ஆட்டிட்டு போயிட்டே இருப்பேன். வந்து கும்பிடு, தட்டில் துட்டு போடு, துட்டு போடாத. தெய்வத்தை நீ எப்படி பார்க்குறியோ அப்படி வேலை செய்யும். நீ யெகோவா ராஃபான்னு உன் தேவைக்கு ஏற்ற மாதிரி தேவன் என்ன பண்ணுவார், தம் பேரை மாற்றிக்கிட்டு வருவார். அது உனக்கு புரியுறதா இல்லை? மோசையை காட்டான், சாமி உங்க பேர் என்ன? சாமி நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் தம்பி. உனக்கு என்ன தேவையோ அந்த தேவையில் அந்த பேரில் புரிஞ்சுக்கிட்டான். அவனுக்கு திக்கு வாய் சொல்ல தெரியல, அவனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவன் ப்ராஜெக்ட் வந்து விச் கிராஃப்ட் கூட மோதுறது, வில்லிசூனியக்காரங்க கூட மோதுறது, தேவனை விளக்கி காட்டுறது இல்லை. அதனால் அவனுக்கு தேவையில்லை, சொல்லலை. ஆனால் அவன் விளங்கிட்டான். குணம் வந்தால் உடனே ஒரு பேர் கொடுப்பார், யெகோவா ராஃபா. என்னடா சாமி டாக்டர் ஆகிட்டாரியா, அதனால் அவருக்கு டாக்டர் என்று பேர் எடுக்கிறேன். சண்டைக்கு வந்தால் யெகோவா நிசி. என்னடா எல்லாத்தையும் அவன் சாமி பார்த்துக்கிறார். சண்டையும் இணைஞ்சுக்கிடுவார், பார்த்துக்கிறார், எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார். பெருங்காட்டில் வந்தானா யெகோவா ரூவா. நீங்க சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்க, சமாதானம் கொடுக்குறார் யெகோவா ஷாலோம். உன் தேவை என்னவோ அந்த தேவையை சந்திக்க அந்த பேரில் வரவர் இப்போ ஒரு பேரில் வந்திருக்கிறாரு. எல்லா தேவையும் இந்த ஒரே பேரில் சந்திப்பண்டான்னு கொடுத்துருக்காரு. அந்த பேர் தான் இயேசு கிறிஸ்து. இந்த பேரில் எல்லாம் கிடைக்கும். சுகம் கிடைக்குமாங்க? கிடைக்கும். எங்க பேய் நடத்தலாமா? கிடைக்கும். நோய் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், ஜஸ்டிஃபிகேஷன் கிடைக்கும், சாங்டிஃபிகேஷன் கிடைக்கும், குளோரிஃபிகேஷன் கிடைக்கும், நீதிமானாக்கப்படுதல் உண்டு, பரிசுத்தமாக்கப்படுதல் உண்டு, மகிமைப்படுத்தப்படுதல் உண்டு. இந்த 3 விஷயத்தை மனு குலத்துக்கு கொடுக்கறது தான் இயேசு வந்தார். இதை விளங்கிக்கிட்டீங்கன்னா திடுக்கிடும் சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தாலும் நீங்கள் எப்படி இருப்பீங்க? கல் மாதிரி இருப்பீங்க. ஏன்னா உங்களை ரட்சித்தவருக்கு பேர் என்னது? கல். அது உயிருள்ள கல். அதுக்கு தில்லு சாஸ்தி. முள்ளு அந்த கல்லை என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதனால இவர் என்ன பண்றாருன்னா சத்தியத்தை வெளிப்படையா என்ன செய்யறாரா சொல்லி எல்லாருக்கும் முன்பாக தன்னை விளங்க பண்ணுகிறார், ப்ரூஃப் பண்ணுகிறார். 2 கொரிந்தியர் 6:6
இல்லை 4லேருந்தே வாசிங்க, 4லேருந்தே வாசிங்க. மிகுந்த பொறுமையிலும் என்னது இது மிகுந்த பொறுமையிலும் எந்த பொம்பளைக்காவது இருக்குதா, எந்த ஆம்பளைக்காவது இருக்குதா பாருங்க, செக் பண்ணுங்க. எடுத்த உடனே எனக்கு தோசை வேணும்னா உருள்றது, அம்மா என்ன காரியத்தில் இருக்குன்னு தெரியுறதா இல்லை. எடுத்த உடனே புருஷனை மோதுறது, அங்கே என்ன சுச்சுவேஷனில் புருஷன் இருக்கிறாருங்கிறத என்ன செய்யறதே கிடையாது, பார்க்கறதே கிடையாது. பார்க்கறதே கிடையாது. அங்கே என்ன உபத்திரவம் இருக்கா, பாடு இருக்கா, நெருக்கம் இருக்கா, சுருக்கம் இருக்கா, ஏன் இப்படி புருஷனார் சொல்கிறாரு, பொண்டாட்டி என்ன சூழ்நிலை இருக்காங்கிறத புருஷன் என்ன செய்யறதே இல்லை, பார்க்கறதே கிடையாது. ஒரு நெருக்கத்தை என்ன செய்யறது, கொடுக்கறது. அப்போ இந்த மிகுந்த பொறுமை எப்போ வரும் தெரியுமா, உங்கள் மனசாட்சி, குற்ற மனசாட்சி இயேசு கிறிஸ்துவினால் நல் மனசாட்சியாக மாற்றப்பட்டால் உங்கள் ஆத்மா ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் உங்கள் ஆவி என்ன செய்யாது, இடம் கொடுக்காது. உங்கள் ஆவி அப்படியே உட்காந்துருக்கணும். அப்படியா, சரி, அப்படியா, சரி, எனக்கு இப்பவுமே பதில் வேணும், அப்போ டைவர்ஸ் பண்ணிடுவோம். இப்போ தாலி கட்டினதுனால என்கிட்ட வந்து முட்டிக்கிட்டு இருக்க, தாலியை கழட்டி விட்டுறேன், எங்கேயாவது போய் என்ன செய்ய கேட்டுக்கோ, ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன செஞ்சிடறேன், கலட்டி விட்டுறதேன். இப்போ என்ன ஆயிரும், அந்த வண்டி அமைதியா ஆயிரும். அப்போ மிகுந்த பொறுமை, இட்ஸ் அ வெப்பன் ஆஃப் ரைச்சஸ்னஸ். அது வரும். அது எப்போங்க வரும், ஒரு சிலருக்கு 30 வயசில் வரும், ஒரு சிலருக்கு 70 வரும். ஐயோ, ஒரு 70 வயசு ஒரு அம்மா வந்தது, என்ன படபடக்குது. ஆறாம் வசனம் வாசிங்க, 6ஆம் வசனம் முதல் வார்த்தை. கற்பிலும் கற்பிலும் பை பியூரிட்டி, பை பியூரிட்டி, பியூரிட்டி வித்தவுட் கன்ஃபியூஷன். சோலில் கன்ஃபியூஷன் இல்லை, ஸ்பிரிட்டில் கன்ஃபியூஷன் இல்லை, பாடியில் என்ன இல்லை. சிலவனுக்கு கான்சியன்ஸ் ட்ரபுள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் என்ன செய்யறனே தெரியாது, சாமியை கூட நெஞ்சிருவான், மாற்றிடுவான், அஸ்ட்ராலஜர்கிட்ட போவான், எல்லார்ட்டையும் போவான். ஏன்னா அவனுடைய மனசாட்சி எப்படி இருக்கு, ட்ரபுளா இருக்கு, இருக்குது. அவனால் என்ன செய்ய முடியல, முடிவெடுக்க முடியல. சின்னு வந்து என்ன சொல்லுது, இயேசுவை கேள்வி கேட்க சொல்லுது, தசமாகம் கொடுத்திய, உனக்கு ஏன் இப்படி நடந்தது, அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் உஷாராயிடணும், சத்தம் இல்லாமல் இரு, நான் சுத்தமாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல தெரியணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒர்க் ஆஃப் காட், ஒர்க் ஃபார் காடை உங்களை ஹிண்டர் பண்ணுறது சின்னு சொன்னேன். ரெண்டாவது என்ன சொன்னேன், ட்ரபுள்டு கான்சியன்ஸ் சொன்னேன். மூணாவது we are exposed to attack of Satan. We are exposed to attack of Satan. அது சாத்தானுடைய அட்டாக்குக்கு நம்மளை ஆண்டவர் என்ன செய்வார், திறந்து கொடுப்பார். அப்போ தான் அவன் வந்து இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் சொல்லுவான். சொன்ன உடனே இதுதான் உங்கள் வெப்பன் ஆஃப் ரைச்சஸ்னஸ், உங்கள் வெப்பன் ஆஃப் ரைச்சஸ்னஸ், நீதியின் ஆயுதங்கள். 1 மிகுந்த பொறுமை, 2 பியூரிட்டி, கற்பு. கற்பு மீன்ஸ் பொம்பளைக்கு மட்டும் இல்லை, ஆம்பளைக்கும் இருக்குது. சரியா? அடுத்து அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் ட்ரூத்ஃபுல் வார்த்தை, உண்மையுள்ள வார்த்தை. இது ஒண்ணுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம எல்லாம் விழுந்து போன கூட்டம்னு அவருக்கு நல்லா தெரியும். அவர்கிட்ட போய் எதுக்கு நடிக்கணும்? இன்னொரு பொம்பளை நம்மளை தப்பாக நினைக்குதுன்னா நினைக்கட்டுமே. நம்மளை தப்பாக நினைக்க வச்சுட்ட பொம்பளைகிட்ட போய் நம்மளை சரியாக நினைக்க வைக்கிறதுக்கு ஆண்டவரால் முடியாதா? முடியும். நீங்கள் போய் அதை சரிப்படுத்த முயற்சி பண்ணுவீங்களே, இப்போ பிசாசிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் உங்கள் சுய முயற்சியில் என்ன பண்ணுறீங்க?
சரிப்படுத்த பார்க்கிறோம். யோகா பண்ணி நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம்னா இப்போ எத்தனாயிரம் வருஷம் இப்போ எல்லாரும் யோகா பண்ணி என்ன பண்ணியிருக்கணும்? டிரான்ஸ்ஃபார்மே ஆயிருக்கணும். இயேசுவே சரிப்பா நான் மேலே ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்ப்பா, நீங்களே யோகா பண்ணி இணைஞ்சுக்கோங்க, டிரான்ஸ்ஃபார்மே ஆயிக்கோங்க, ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க, சாங்டிஃபிகேஷன் ஆயிக்கோங்க, எனக்கு குளோரிஃபிகேஷன் கொடுத்துருங்க. பண்ணிக்கோங்க, நான் இங்கே உட்காந்துக்கிறேன். That are all human nonsense. You can get body flexibility, that's all. You can get some small benefit, but you cannot touch the spirit, because the spirit is from God. No man can touch the spirit. Amen. உங்களை அப்படி கூப்பிட்டு வச்சு உங்கள் சோலில் கொஞ்ச நேரத்தில் உங்களை என்ன பண்ணிடலாம்? கோவம் பண்ணிடலாம். என்ன செய்யலாம்? மண்டு மண்டு அறிவிட மண்டு இன்னும் சோல் என்ன ஆயிடுச்சு? டிஸ்டர்பு ஆயிடுச்சு. இந்த ஊழியத்தை எடுப்பு முன்னாடி செக் பண்ணி பார்க்குறது. சிலது கல்லூலி மங்கு மாதிரி நிற்கும், ஏன்னா வார்த்தை உள்ளேயே போகாது. என்னடா இப்படி நிற்கிது, அது வேற ஒன்று சிந்திக்கும். சிலது வார்த்தை உள்ளே போய் என்ன செய்யணும், எமோஷன். சில ஆள் அப்படி நிற்கும், இது சரியான ஆள். ஸோ ஸ்பிரிட் கேனாட் டச் பை ஃபிசிக்கல் எஃபர்ட். ஆல்வைஸ் த ஸ்பிரிட் அண்ட் ஃபிசிக் இஸ் ஆப்போசிட். The physic is appointed for death. You cannot manipulate the body and get the soul transformation and spirit transformation, because body is a servant of soul. நீங்க போய் உங்க முதலாளியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுவீங்களா? அடிச்சு துரத்தி வேலையை விட்டு காலி பண்ணிடுவாரு. நீ யாருன்னு கலகா அதோட நின்றுக்கோன்னு, அதை ஏன் சிந்திக்கிற? ஓடு. Soul is a servant of spirit. Spirit அதில் உள்ள கான்சியன்ஸை கிளியர் பண்ணணும்னா யாரால மட்டும்தான் முடியும்? தேவனால மட்டும்தான் முடியும். அந்த தேவன் மனித உடம்பை போர்த்தி கொண்டு இயேசு என்கிற பெயரிலே இந்த பூமியிலே சுற்றி திருந்தார். அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி உங்களுக்கான வழியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை உங்கள் ஆன்மா நம்பும் பொழுது, எப்போ நம்ம சுவிசேஷம் காது வழியாக போகும்போது, உங்கள் மனசை பெருசுதாவையார் திருப்பும் போது, நீங்கள் அதை நம்பும் பொழுது உங்கள் மனசாட்சி நல் மனசாட்சியாக மாறுகிறது. ஜஸ்டிஃபிகேஷன் சாங்டிஃபிகேஷன் வந்தோடனே நீங்கள் யார் முன்னாடி போய் நிற்கிறீங்க? பிரின்ஸ் ஆஃப் யாருக்கு முன்னாடி நிற்கிறீங்க? பேட்டர்ன் ஆஃப் வேர்ல்டுக்கு முன்னாடி நிற்கிறீங்க. அங்கே நீங்கள் சர்டிஃபிகேட்டை வாங்கி அங்கே நீங்கள் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆன உடனே யூ ஆர் ரெடி ஃபார் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கிங்டம் ஆஃப் காட். யூ ஆர் ரெடி ஃபார் கோ ஒர்க்கர் ஃபார் த லார்ட். அப்படி தான் ஆண்டவர் செய்வார். அப்படி தான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கார். பர்சனல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களை தூக்கி எங்கே போட்டுருவாரு? சோசியல் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு போட்டுருவாரு. அது யாராலும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. ஏன்? அவர் ராஜ்யத்திற்கு ஆளை தேடி ஆளை உருவாக்கி ஆட்களை என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். அந்தந்த கட்சி தனக்கான நிர்வாகியை தேடுகிறதோ அதே போல பரலோக கட்சி பூலோகத்திலே தனக்கான நிர்வாகியை தேடிக்கொண்டிருந்து அப்படித்தான் உங்களை கூட்டு வந்து வச்சிருக்கு. நீங்கள் முதல்ல வரும்போது எப்படி வருது தெரியுமா? எதுக்கு இந்த ஆள் இதெல்லாம் பேசுகிறாரு, வேறு வெங்காயமும் புரியலை, இந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லையா, எப்படி இப்படி அடி வயிற்றுலேருந்து பேசுகிறாரு, சீக்கிரம் முடித்து சீக்கிரம் வீட்டுக்கு போய் தூங்க வேண்டாம்ப்பா, இவருக்கு பிள்ளை குட்டிகள்லாம் இல்லையா, இல்லை என்ன ஆளாக இருப்பாரா அப்படின்னு நினைப்பியா? ஜஸ்டிஃபிகேஷன் ஆனவுடனே ஐயோ அது புரியலையே, ஐயோ இது புரியலையே, ஐயோ ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி சொன்னால் நல்லா இருக்குமே, சொல்ல மாட்டோம். சரி அடுத்த தடவை சொல்லுதாரான்னு பார்ப்போம், அடுத்த தடவை சொல்கிறாரான்னு பார்ப்போம் அப்படின்னு என்ன வரும்? சாங்டிஃபிகேஷன் வந்துடும். சாங்டிஃபிகேஷன் வந்தோடனே ஒரே பாடு, பேயா வருது, பேயா தான் வரும். ஊன்னு காட்டுது, சன்னல் படபடான்னு ஆட்டும். சாங்டிஃபிகேஷன் வருதுன்னு நான். நீங்கள் எதை பார்ப்பியா? ஏன்னா இது படிக்கல, நீங்கள் இப்போ தானே கேட்குறியா? இது படிச்சிருந்தா உங்களுக்கு என்ன தெரியும்?
புரியும். சிலவன் இந்த லெவலுக்கே வரமாட்டான். அவன் எந்த லெவல்லே இருப்பான். போய் அப்பம் சுட்டு சாப்பிடணும், மாத்திரை போடணும், சுகர் மாத்திரை போடணும், இதே சிந்தனையாக இருப்பான் பாருங்க. சீக்கிரம் செத்து போடா, மாத்திரை காப்பாத்துதுன்னே நம்புவான். ஜனனமும் மரணமும் ஆண்டவருடைய கையில் இருக்குடா, சாத்தான் கையில் இல்லைடா, வியாதி கையில் இல்லைடா. எவ்வளோ வியாதி இருந்தாலும் யோபு சாகாமல் ஆண்டவர் ஒரு கட்டளை போட்டார் பாருங்க. நீ என்ன வேணா அந்த உடம்ப பண்ணு, ஆனால் சீவனை தொட்ட சிங்கம் இறங்கி வருவேன். யோபு அவனை போட்டு குழப்புறாங்க. கடைசியில் ஆண்டவருக்கே கோவம் வந்துருச்சு. சடார்னு பெருங்காட்டில் எரிஞ்சிட்டாரு. இறங்கி வந்து இந்த லூசு போய பேச்செல்லாம் ஏன் கேட்குற, புருஷன் மாதிரி நினைச்சு சட்டையை போட்டு உட்காரு, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. தெரியுமா பூமியை யார் டிசைன் பண்ண தெரியுமா? தெரியாது சாமி. பூமிக்கு எவ்வளோ அகலம் நீளம் தெரியாது சாமி. எங்கே கோடிக்கல் எங்கே போட்டேன் தெரியாது சாமி. அப்போல்லாம் நாங்கள் ஓப்பனிங் செரிமனி நடத்தும் போது இருந்தியா சாமி? தெரியாது சாமி. இந்த சமுத்திரத்துக்கு தாப்பாலெலாம் போட்டு பூட்டுலாம் போட்டனே, அது இந்த இலையை தாண்டி இருந்தியா? ஒன்றும் தெரியாது சாமி. ஒன்றும் தெரியாதுல்ல, இதை மட்டும் எதுக்கு தெரியணும்னு நினைக்கிற? ட்ரஸ்ட் மீ, ஐ ஆம் ஃபார் யூ, ஐ ஆம் யுவர் கிரியேட்டட் லார்ட். பிசாசு உங்கள் ஆத்மாவை சுற்றி நடக்கிறத வச்சு என்ன பண்ணுவான்? கிண்டல் பண்ணியே. நீங்கள் அவனை கிண்டல் பண்ணி அனுப்பிடுங்க. சுண்டல் வேணா தரேன் சாமி, முன்னாடி நான் சுண்டல் வாங்க போனேன், இப்போ நான் உனக்கு என்ன செய்கிறேன்? சுண்டல் தரேன், ஓயாம என்கிட்ட என்ன செய்யாத, வராது. அடுத்து நான் வந்து என்ன ஆயிடுவேன்? குளோரிஃபிகேஷனுக்கு வந்துட்டேன், உன்னை உதைக்காம விட மாட்டேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதைத்தான் எங்க சொல்ல? எபேசியர் 6:12 சொல்றாரு. 10 வாசிக்கலாம். 10, 11, 12. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இதுல மட்டும் சபை பலப்படாது. ஏன் தெரியுமா? இந்த சபைக்கு நீங்களாம் கொஞ்சம் மாறிட்டீங்க. ஏன்னா உங்களை அடின்னு அடிச்சிருக்கு பாவம். பொதுவான சபையை சொல்றேன். எதுக்கு இந்த பக்கிக வராங்க தெரியுமா? எப்படியாவது 4 இட்லி வாங்கிறோமா, என் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் வந்துடாதா, எப்படியாவது என் பிள்ளைக்கு கல்யாணம் வந்துடாதா, என் பிள்ளை எப்படியாவது வயசுக்கு வரமாட்டாளா, இதுக்கு எதுக்குமா உனக்கு ஏசு? இதுக்கு நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம். விபச்சாரத்தில் பிறந்த பிள்ளையும் எப்படி செய்யுது? அழகாக வளருது, அழகாக கல்யாணம் முடியுது, அழகாக வயசுக்கு வருது. பாலியலை வியாபாரம் பண்ணுகிற நடிகைகளுக்கும் குடும்ப வாழ்வை தேவன் அமைத்து கொடுக்கிறார். முட்டாள்தனமா சிந்திக்க கூடாது. உனக்கு வச்சு கொடுக்க மாட்டாரா? 5 பொண்டாட்டி கட்டி ஊதாரித்தனமே அலையிற மனுஷனுக்கு 4 பிள்ளை அணிஞ்சிடுறாரு, கொடுத்து விட்டுறாரு. ஏன்னா அது அவர் உருவமாச்சே. இந்த அறிவில்லாதவனுக்கு தெரியலன்னா அவருக்கு தெரியுமே. அவர் 4-5 பிள்ளைகளை கொடுத்து விட்டு அதை எணிஞ்சிறாரு, மெயின்டைன் பண்ணுறாரு. இந்த 1 வருஷம் கொத்தி எரி போடுவோம், எப்படி இருக்கு பார்ப்போம்னு. நமக்கு செய்ய மாட்டாரா? செய்வாரே. அப்போ நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, 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 இயேசு போதுமே, 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 எந்த நாளிலுமே, எந்த நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. அல்லேலூயா. இந்த கான்டெக்ஸ்ட்ல சர்ச்சுக்குள்ள என்ன செய்யறதில்ல? ஜஸ்டிஃபிகேஷனை கொடுக்க முடியுமா எவனாது? அதையே கொடுத்துட்டாரு. அது பரலோக வார்த்தை, பரலோகத்தில் இருக்கிற கான்டெக்ட், ஹோலி கான்டெக்ட். அந்த கான்டெக்டை
பூலோகத்துல நான்சென்ஸ் லைஃப் வாழ்ற நமக்கு கொடுக்குறாரு. இட்லி கொடுக்க மாட்டாரா? சட்னி கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரு. பிள்ளைக்கு நல்ல எதிர்காலம் அமைச்சு கொடுக்க மாட்டாரா? அப்ப ஏன் எனக்கு வர, நீ அவரோட இணைஞ்சு அவர் என்ன உனக்குள்ள செய்கிறார் என்பதை நீ அறியவில்லை. அதனால் உனக்கு என்ன செய்யவில்லை? புரியவில்லை. அவர் என்னை பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி கொண்டிருக்கிறார். பாம்பா வருது, ஐயோ பாம்பா வந்தது, அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்னா, சாமி உன் கூட பேசினாரு, நீ காதை மூடிக்கிட்ட கேட்கலன்னு உன் மண்டைக்குள்ள புகுந்து விஷுவல் கம்யூனிகேஷன் நினைச்சிடாரு கொடுக்கிறாரு. உன்னை சுத்தி பிசாசு வந்திருக்கிறான், கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷையை பேசி கொஞ்சம் பாட்டை பாடுன்னு அர்த்தம். அதை விட்டுப்புட்டு யாரு வந்தாவா? பாம்பு. உடம்ப சாமி படைப்பாரா, உடம்ப ஆத்மாவை சாமி உருவாக்குவாரா, அவர் தான் வானாரா, 800 கோடி பேருக்கு சிலுவையில ரத்தம் சிந்தி விளைக்கரைய பண்ணிடுவாரா? கிரைய மண் இடத்துல இன்னொருத்த வந்து சோறு வாங்கிட்டு இருப்பானோ? இந்த நான்சென்ஸ் தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. இது என்னவா இருக்கும்? உங்க மண்டைக்குள்ள வந்து தேவனை தவிர வேற யாரும் என்ன செய்ய முடியாது, சொப்பனத்தை கொடுக்க முடியாது. ட்ரீம் அப்படிங்கிறது லாங்குவேஜ் ஆஃப் காட் டு மேன். அவனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத ஆன்மா, டிஸ்டர்ப்டு ஆன்மா. அவன் டிப்ரெஸ் ஆயிடுறான். அவன் டிப்ரெஸ் ஆன உடனே என்ன பண்றான்? பயந்து போய் பயம் தெரியாம இருக்கிறதுக்கு தண்ணிய போட்டுறான். நீங்க எப்படி இருப்பியா? பக்தருடன் பாடுவேன், பரம சபை முக்தருளம் கூடுவேன், பக்தருடன் பாடுவேன், அன்பாலனைக்கும் அருள்நாதன் மார்பீனில் இன்பமாய் அப்படின்னு என்ன செய்வேன் நானே? பாடுவேன். பிசாசு இங்கே டிம்மி கேட்பான், அங்கே பண்ணி கேட்பான், பெரிய பரிசுத்தவாட்டி மாதிரி வந்து நிறைய பொய்களை சொல்லிட்டு போகும். நான் எதுக்கும் என்ன செய்ய மாட்டேன். ஏன்னா எனக்கு உள்ள மாட்டி விட்டுருக்கிற கான்சியன்ஸ் என்ன ஆயிடுச்சு? கிளியரா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. The sin cannot hinder my work for God. இந்த troubled conscience யார் மூலமா வரும்? நம்ம யாரை ஊழியத்துக்கு சப்போர்ட்டா வைக்கிறோம், நம்ம திருச்சபை மக்கள், இவங்க மூலமா தான் என்ன செய்வான்? ஏன்னா இவங்களெல்லாம் நாங்க முக்கியமா பார்ப்போம் பாருங்க. உங்க கையில கத்தி கொடுத்து குத்துனுவான், நீங்கள் என்ன செய்வீங்க? பெரிய வீர வேலை செஞ்ச மாதிரி நாதி இருக்காத உங்களை ஜெபிக்க. அப்புறம் அனாதை என்ன செய்வீங்க? அவன் நேசிக்க மாட்டான், அவன் உனக்காக வேலை பார்க்க மாட்டான். ஜனங்களுக்கு என்ன செய்யறதில்ல, ஏன்னா ட்ரபுள்டு கான்சியன்ஸ் வந்துடும். ஏன்னா இதுதான் யாருக்கு ஹிண்டரன்ஸாக இருக்கும்? கிங்டம் ஆஃப் காட் எக்ஸ்பாண்ட் ஆகிறதுக்கு சாமிக்கு வேலை செய்கிறேன், உங்களை சாமிக்கு வேலை செய்கிற ஆளாக மாற்றிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் இந்த இடத்தை நிரப்பி இருக்கிறார். ஆமென். அவர் அப்படி அதுக்கு தான் இப்போ நினைஞ்சிக்கிட்டு இருக்கேன், உயிரை கொடுத்து நரம்பு புடைக்க. அதனால தான் என்னை குப்பர் போட்டு படுக்க போட்டு மல்லாக்கு படுக்க போட்டு உட்கார வச்சு அப்படி இப்படின்னு பார்த்து ஒரு 3 மணி நேரம் உட்கார வச்சு இந்த செய்தியை எனக்கு விளங்க வச்சு உங்களுக்கு என்ன செய்கிறாரு? கொடுத்துட்டு இருக்காரு. ட்ரபுள்டு கான்சியன்ஸும் என்ன செய்ய முடியாது, தடுத்து நிறுத்த முடியாது. அடுத்து சாட்டனோட அட்டாக், அதுதான் வந்திருக்கிறோம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். அப்படின்னா என்னன்னா, ஏம்மா உங்ககிட்ட கொடுத்தாச்சும்மா, AK-47 கொடுத்தாச்சு, புல்டோசர் கொடுத்தாச்சு, எல்லாத்தையும் கொடுத்தாச்சும்மா, கொஞ்சம் யூஸ் பண்ணுமா. ஏன் நீ சாத்தானுடைய ஸ்கீம், அவன் தந்திரங்களை என்ன நினைக்கணும், எதிர்த்து நிற்க உனக்கு என்ன வேணும்? திராணி, எபிலிட்டி. உனக்கு அந்த எபிலிட்டி வேணும். டு ரெசிஸ்ட் தி எனிமி. அதுக்கு நீ தாம்மா என்ன செய்யணும்? அப்போ ஆலயத்துக்குள்ளே வரும்போது நீங்கள் எப்படி வரணும்?
எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே. இயேசு போதுமே. இப்போ ஒரு கேள்வி, நீங்க உங்க வீட்டில் 15,000 சம்பளம் கொடுத்து வீட்டை தூக்க தொளிக்க, உங்களுக்கு கைகால் அமுக்க, பாத்திரம் கழுவி போட, எல்லாத்துக்கும் வேலையால் நியமிச்சிட்டீங்க. இப்போ உங்கள் வேலை முடிஞ்சது, நீங்கள் வீட்டுக்கு வரணும். உங்கள் வேலையால் நியமிக்காததற்கு முன்னாடி இருந்த மாதிரி உங்கள் மனநிலை இருக்குமா? அதுக்கு முன்னாடி உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? வேலை பார்க்கணும், போடுவேன், அழாக்குருவேன், இடுப்பு வலிக்கு, அங்கே வலிக்கு, இங்கே வலிக்கு, இங்கே வலிக்கு, ஐயோ அப்பா, ஐயோ ஐயோ, புருஷவனு கேட்பான், புள்ளவனு கேட்கும், ஐயா ஐயா ஐயா, இப்படி வருவீங்க. இப்போ அப்பாயின்மெண்ட் ஆச்சு, வேலைக்கால அப்பாயின்ட் பண்ணியாச்சு, இப்போ எப்படி வருவியா? சந்தோஷமா வருவோம். என்ன டீச்சர் அவசரமா அடுத்தால நோன்றது, அது சொல்ல, உங்களுக்கு என்ன டீச்சர், உங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிச்சு, நானும் தேடி தேடி பார்க்க, எனக்கு கிடைக்குவா மாட்டேங்குது. உடனே இந்த டீச்சர் சொல்லும், ஓ முசுறு மூஞ்சிக்கு யாரு வந்துட்ட, வேலை வாப்பா அப்படின்னு மனசுக்குள்ள சொல்ல, அப்படியே டீச்சர்னு ஒரு இப்போ இந்த அம்மா வருவா, அப்படி ஹேண்ட்பேக், ஹலோ கால் வலிக்குது, கால் ட்ரீட்மெண்ட், காஃபி. அப்போ அவங்க மனநிலை மாறிடுச்சு. ஆனால் இந்த சர்ச்சுக்கு வர்ற நம்மளுடைய மனநிலை மாற மாட்டேங்குது. ஏன்னா பாரத்தை அவருக்கு நீங்கள் இறக்கியே நினைஞ்ச மாட்டேங்கியா? வைக்க மாட்டேங்கும். ஆமாம், சுமக்கிறதுக்கு ஒரு ஆள் அப்பாயின்ட் பண்ணிட்டீங்க, அவர் தான் இயேசு. பாட்டு பாடி, என் பாவங்கள் என் இயேசு சுமந்து வைத்தார் தன் மகன், வாய்கிலேயே பாடுவிய. ஆனால் அது மனசுக்கு நினைச்ச மாட்டியா? கொண்டு போக மாட்டீங்க. அடுத்த வாரம் எப்படியாவது என் பாவங்கள் அவர் சொன்னாரு. ஆல்ரெடி நான் முடிச்சிடறேன், ஆல்ரெடி நான் சுமக்கிறேங்க, நீ வேலைக்கு அப்பாயின்ட் பண்ணி விட்டுட்டு நீயே வீட்டில் வந்து போட்டால் அந்த வேலைக்காரமாக ஆயிடுச்சு. நல்லதா? நல்ல ஒரு லூஸ் வந்திருக்கு, பேசாமல் உட்காந்து நினைச்சோம் 5,000 சம்பளத்தை. இல்லை நானே செஞ்சிடறேன், இல்லை நானே செஞ்சிடறேன், உங்களுக்கு கைவலிக்கும். அப்படியா, சரிங்கம்மா அப்படின்னு அது வாட்டில் நினைஞ்சிடான் உட்காந்துக்கோ. ஏசுநாதர் பாவத்தை சுமக்கிறாரியா, நீ சுமக்க தேவையில்லையா? அல்லேலூயா 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 அல்லேலூயா. He is a porter. So you appoint a porter. நீயே என்ன செய்யற, திரும்பி சுமக்கணும்னு நினைக்கிற, ஆசைப்படுற. இப்போ பேட்டில் நிற்கும் போது ஒரு போர் வீரனுக்கு அவன் வீட்டு சுமை, அவன் வேலை எல்லாத்தையும் வச்சு அவனை போருக்கு அனுப்புனீங்கன்னா அவன் இணைஞ்சிருவான், சீக்கிரம் செத்து போயிடுவான். கிறிஸ்து அதனால தான் உங்கள் பாரத்தெல்லாம் கலட்டிட்டு என் வேலையை செய்யப்பா, என் ஆர்மர் ஆஃப் காடை இணைஞ்சிக்கோ, போட்டுக்கோப்பா. அப்போது when you expose to Satan you will resist. அல்லேலூயா அல்லேலூயா. இதுக்கு தான் இயேசு வேணும். இயேசு ஏன் வேணும்? மனிதன் விழுந்து போன மனிதனுடைய மனநிலையும் அவனுடைய மனசாட்சியும் கெட்டு விட்டது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுடைய மனசாட்சி தூய்மைப்படுத்தப்படுகிறது. அவனுடைய மனசாட்சி தூய்மைப்படுத்தப்பட்டவுடன் அது அங்கேருந்து ஆர்டர் போடுது சோலை. அது கேட்குறதுக்கு, அது விளங்குறதுக்கு தான் நீங்கள் சர்ச்சுக்கு வாரம் வாரம் வாங்கன்னு சொல்கிறோம். சினிமாவுக்கு கூப்பிடாமே கூட்டம் போகுது, தண்ணி அடிக்கிறதுக்கு அவன் விளம்பரமே பண்ணல, எந்த மூலையில் இருந்தாலும் கண்டுபிடிச்சு. நீங்களும் கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களாக இருந்தால் நீங்களும் அதை செய்வீர்கள். மற்றவங்களுக்கு எதுக்கு இந்த பொம்பளை இப்படி செய்து, எதுக்கு இது செய்துமாங்க, உங்களுக்கு தான் எதுக்குன்னு தெரியும்.
அல்லேலூயா, ஹalleluya அல்லேலூயா. ஹalleluya வெப்பன்ஸ் ஆஃப் ரைச்சஸ்னஸ் உங்களுக்கு எதுக்கு வேணும்? உங்கள் தூய்மையான மனசாட்சியை நீங்கள் ஹோலி காண்டக்டாக சமூகத்திலே ப்ரூவ் பண்ணுவதற்கு உங்களுக்கு தேவை. இது தேவை. திருச்சபைக்கு முக்கியமாக யாருக்கு? திருச்சபை இவங்க தான் அந்த ஏரியாவுக்கு வருவாங்க. வேற யாரும் அந்த ஏரியாவுக்கு வரமாட்டாங்க. வரமாட்டாங்க. வேற எல்லாரும் ஒத்துக்குருவாங்க. இவங்க மட்டும்தான் என்ன செய்ய மாட்டாங்க? ஆமாம், பைபிள் படிச்சிட்டாங்களே, 4 வசனம் தெரிஞ்சிருச்சுல, அதனால் இவங்க என்ன செய்ய மாட்டாங்க? நீங்கள் குதிச்சு பாருங்கள், ஒர்க் ஃபார் காடுக்கு வந்து பாருங்கள். அப்புறம் தான் அந்த ரகசியம் உங்களுக்கு புரியும். கர்த்தர் தாமே செய்தியை ஆசீர்வதிப்பார்.